உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அன்புக்கினிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வழங்கி இன்றைய இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். உலக உத்தமர் காந்தியடிகளினுடைய 75வது நினைவு நாள் வருகிற இந்த நேரத்திலே உத்தமர் காந்தியடிகளின் நினைவஞ்சலி 75 நிகழ்ச்சி தொடரை ஒரு உலக சாதனை சான்றிதழ் நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 15வது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஒரு கவியரங்கமாக நான் கண்ட மகாத்மா என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கமாக உங்களுக்கு மலர இருக்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து நடத்தி வருகிற தொடர் நிகழ்ச்சியில் இன்று கவியரங்க தலைமை ஏற்பவர் பாவை புயல் வி ராணி அம்மையார் அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றுவதற்காக தமிழ் பணிச்செம்மல் கவியரசி திருமதி இரா விஜயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் நாம் நாள்தோறும் பாடுவது போல ஒரு காந்தி வணக்க பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதன் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மேலும் செழுமையடைய வாய்ப்பளிக்கும். இந்த உலக சாதனை நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இப்போது காந்தி வணக்க பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார் திருமதி கே கற்பகம் அவர்கள். இசை அரசி என்றும் தமிழ் பணிச்செம்மல் என்றும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான திருமதி கற்பகம் அம்மையார் அவர்கள் தன்னுடைய தேனினும் இனிய குரலில் ஒரு பாடலை நமக்காக வழங்க இருக்கிறார். ஆசிரியர் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பவர், நல்ல கவிஞர், சிறந்த எழுத்தாளர், ஒரு நல்ல பாடகியாகவும் இருக்கிறார் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பாருங்கள் அம்மா, காந்தி வணக்க பாடலை தாருங்கள். இந்த பாடல் அவரே எழுதிய பாடல். பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பா, பல 10 ஆண்டுகளுக்கு முன்பா, பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதிய பாடல். அதை பாட வருகிறார். ரொம்ப பழைய பாடல், ஆனால் புதிய குரல், புதிய இசை. பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி அண்ணல் காந்தியின் அடிச்சுவட்டை பின்பற்றும் முகத்தான், அவரை நினைவு கூறும் முகத்தான் அவருடைய 75வது நினைவஞ்சலி மிகச்சிறப்பாக உலக சாதனை நிகழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்பத்தின் தூணாம் அப்பா உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய கவியரங்க தலைமைக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துகளும். அஹிம்சா மூர்த்தியை பாடு, அஹிம்சா மூர்த்தியை பாடு, நீ ஆனந்தமாகவே ஆடு. அஹிம்சா மூர்த்தியை பாடு, நீ ஆனந்தமாகவே ஆடு. அன்பு வழியினை தேடு, அன்பு வழியினை தேடு, நீ நல்ல பண்புடன் வாழு. அன்பு வழியினை தேடு, நீ நல்ல பண்புடன் வாழு. அஹிம்சா மூர்த்தியை பாடு, நீ
ஆனந்தமாகவே ஆடு. காந்தி கண்ட உண்மை சாந்தி தருமே என்றும். காந்தி கண்ட உண்மை சாந்தி தருமே என்றும். பாந்தமாக ஏற்போனம் பாரதத்தை காப்போம். பாந்தமாக ஏற்போம் நம் பாரதத்தை காப்போம். அஹிம்சா மூர்த்தியை பாடு நீ ஆனந்தமாகவே ஆடு. அஞ்சா நெஞ்சம் கொண்டார் காந்தி, அஞ்சா நெஞ்சம் கொண்டார், ஆங்கிலேயரை வென்றார். அஞ்சா நெஞ்சம் கொண்டார் அவர், ஆங்கிலேயரை வென்றார். உலக அரங்கில் இவரை போல உயர்ந்தவர் உண்டா சொல்வீர். உலக அரங்கிலே இவரை போல உயர்ந்தவர் உண்டா சொல்வீர். உயர்ந்தவர் உண்டா சொல்வீர். அஹிம்சா மூர்த்தியை பாடு நீ ஆனந்தமாகவே ஆடு. அன்பு வழியினை தேடு நீ நல்ல பண்புடன் வாழு. நீ நல்ல பண்புடன் வாழு. நல்ல பண்புடன் வாழு. வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம் பொழிச்சலூர். சிங்கார சென்னையில் சிங்காரமான பாடல். சிறப்பா அருமையாக பாடினீர்கள். அருமையாக பாடினீர்கள். அது நீங்களே எழுதிய பாடல். திருமதி விஜயா அம்மையார் கூறினார் சிங்கார சென்னையில் சிங்கார பாடல் என்று. அவர் சிங்கார சென்னையில் தலைமை சொன்னாங்க. தலைமை அம்மா சொன்னாங்க, ராணி அம்மா. அவங்க சிங்கார சென்னையில செங்கை மாவட்டத்துல இருக்காங்க. உங்க மாவட்டம் தான் சிங்கார செங்கையின் அருமையான மகிழ்ச்சி. தயவு செய்து உங்கள் பெயர்கள் எங்களுக்கு புரியவில்லை. உங்கள் பெயர்களை மாற்றி வைத்துக் கொண்டால் அழைக்க உதவியாக இருக்கும். இல்லை என்றால் அடுத்து கவிதை வழங்க வருகிற கேலக்சி டேபியே மிகவும் சிறப்பாக கவிதை வழங்க வந்திருக்கிறது. இந்த கேலக்சி எல்லோரும் பயன்படுத்தும் நல்ல ஒரு தொலைபேசி. இதை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுவேன். கோச்சிக்காதீங்க அப்புறமா. அதனால தயவுசெய்து உங்க பேரை மாத்தி எடுங்க. ஏன்னா உங்க பேர் எங்களுக்கு தெரியாது. மகிழ்ச்சி. என்ன சொல்லி உங்களை அழைக்கணும் உங்க பேரு, அந்த பேரை மாத்தி. மகிழ்ச்சி. அடுத்ததாக வரவேற்புரையாற்றுவதற்காக தமிழ் பணிச்செம்மல் கவியரசியரா விஜயா அவர்கள் மயிலாடுதுறையில் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து சிறப்பான முறையிலே அந்த மாணவர்களை வழிநடத்தி தன்னுடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அதிகப்படியான மதிப்பெண் எடுத்து அதிகப்படியான மாணவர்கள் தேர்ச்சி அடைய வைப்பதற்காக தன்னுடைய ஆசிரியர் பணியை பயன்படுத்தியவர். நல்ல பேருடனும் சீருடனும் இப்போது ஓய்வு பெற்று இலக்கிய பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் செய்து கொண்டே இருப்பார் போல இருக்கிறது. உங்க பள்ளி பணி இப்போது இலக்கிய பணி. வாருங்கள் அம்மா. விஜயா அம்மா அவர்கள் வணக்கம். வணக்கம் பாடுவாங்க. வாங்க. தமிழ் அன்னைக்கு தலையாய வணக்கங்கள். தமிழ் வளர்த்த சான்றோருக்கு தலை தாழ்த்தி வணக்கங்கள். தமிழ் வளர்க்கும் சான்றோருக்கும் தலை தாழ்த்தி வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் தன்னலம் கருதா தகைமை, அவருடைய எளிமைக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் பூக்கள் எம் சகோதர சகோதரிகளுக்கும், மொட்டுக்கள் எம் சிறார்களுக்கும் மொழிகின்றேன் வணக்கங்கள். உத்தமர் காந்தி 75வது நினைவு நிகழ்ச்சி சாதனை தொடரின் 14ஆம் நாள் நிகழ்வு
அரங்கதிரும் கவிதைகளாலே நிறைய இருக்கிறது இன்று கவியரங்கம். அனைவரும் வருக, உங்கள் கவிகளை தருக, கவிதைகளை தருக. கவியரங்க தலைமை ஏற்றிருக்கும் கவி தென்றல் பாவை புயல் வி ராணி அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர் தென்றலாய் கவிபாடி தேமதுர தமிழிலே தென்றலாய் கவிபாடி நான் கண்ட மகாத்மா என்ற தலைப்பில் நமக்கு காந்தியை படம் பிடித்து பாவிலே வடித்து நமக்களிக்க புயலாய் வந்து வீற்றிருக்கிறார். சமூக சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட சிறந்த தொண்டர். அவரின் தொண்டு சிறக்க அவரை வாழ்த்தி அவரை வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியிலே கவி படைக்க வந்திருக்கும் பழைய கவிஞர்கள், புதிய கவிஞர்கள் அனைவரையும் கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை கண்ணுற வந்திருக்கும் பார்வையாளர்களையும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் எம் கவி சொந்தங்களையும், எம் இலக்கிய சொந்தங்களையும், எம் பூங்காவின் சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய காந்தி பற்றிய பாடலை பாடி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அகிம்சை குணத்தாலே எம்மை ஆள வந்தவரே, அகிம்சை குணத்தாலே எம்மை ஆள வந்தாரே, ஹிம்சை தன்னையே உலகில் நீக்க வந்தாரே, ஹிம்சை தன்னையே உலகில் நீக்க வந்தாரே, அகிம்சை குணத்தாலே எம்மை ஆள வந்தாரே, ஹிம்சை தன்னையே உலகில் நீக்க வந்தாரே. வாழ்ந்தால் காந்தியை போல் வாழ பழகணும், வாட்டும் பகையிடமும் இன்முகம் காட்டணும், வாழ்ந்தால் காந்தியை போல் வாழ பழகணும், வாட்டும் பகையிடமும் இன்முகம் காட்டணும், உண்மை நேர்மை கருணை வாழ்வில் உரைக்க தந்தாரே, உண்மை நேர்மை கருணை வாழ்வில் உரைக்க தந்தாரே, தினம் இறையை தொழுது தவறு விடுக்கும் கொள்கை தந்தாரே, கொள்கை தந்தாரே, அகிம்சை குணத்தாலே எம்மை ஆள வந்தாரே, ஹிம்சை தன்னையே உலகில் நீக்க வந்தாரே, மன்னர் போல நம்மை நாட்டில் நடக்க வைத்தாரே, மன்னர் போல நம்மை நாட்டில் நடக்க வைத்தாரே, மகாத்மா அவர் தோட்டா ஏந்தி மண்ணில் சாய்ந்தாரே, மகாத்மா அவர் தோட்டா ஏந்தி மண்ணில் சாய்ந்தாரே, மானுடம் வென்றாரே, மானுடம் வென்றாரே, அகிம்சை குணத்தாலே எம்மை ஆள வந்தாரே, ஹிம்சை தன்னையே உலகில் நீக்க வந்தாரே, ஹிம்சை தன்னையே உலகில் நீக்க வந்தாரே, எம் காந்தி வந்தாரே, எம் காந்தி வந்தாரே. நன்றி, வணக்கம். இடம் சார்கிறேன். வரவேற்புரை நல்கி நன்றி. சிறப்பான ஒரு பாடலையும் பாடி இடம் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் பணிச்செம்மல் கவியரசி இரா விஜயா அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கவியரங்கம் இருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் பாவை புயல் என்று அழைக்கப்படக்கூடிய திருமதி வி ராணி அவர்கள். இவர் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களாலேயே வாழ்க்கையை நிறைத்துக் கொண்டவர்.
கவிஞர் என்றால் வெறும் கவிதை எழுதுவது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போராடுவது என்கிற துணிச்சல் கொண்டவர். தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு அவருடைய நலனுக்காக போராட்டங்களில் முன்னெடுத்து சென்றவர். பெண்களுக்கு நீதி மறுக்கப்படுகிற பொழுது அதற்கான போராட்டங்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர். மொழிக்கான போராட்டம் நடைபெறுகிற பொழுதெல்லாம் முன்னின்று போராட்டங்களிலே கலந்து கொண்டவர். சமூக ஒரு செயல்பாட்டாளராக இருந்து அதற்கான தேவைப்படுகிற போதெல்லாம் அதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டிருப்பவர். சற்றேறக்குறைய இவர் வாழ்ந்து வந்த வியாசார்பாடி பகுதி என்பது சர்மா நகர், வியாசார்பாடி போன்ற பகுதியெல்லாம் சென்னையில வட சென்னை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகும். அங்கே எண்ணற்ற இந்த தாயகம் திரும்பிய, அதாவது பர்மாவிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள், நாள்தோறும் பல்வேறு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னெடுத்து கையெடுத்து போராட்டம் நடத்தியவர். அவர்தான் இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைமைக்காக பொறுப்பேற்றிருக்கிறார். இது மட்டுமா? போராடுவது என்று சொன்னால் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், அந்த இடத்திலே போய் எல்லோரும் போல கூட்டமாக நின்று வாழ்க ஒழிக என்று கத்துவிட்டு வருவதல்ல. இவர்கள் போராடுகிற பொழுது அரசு தடைகளை போடும். அந்த தடைகளை தாண்டி, தடைகளை மீறி போராட்டம் நடத்தி அந்த போராட்டங்களுக்காக கைதானவர். 4 முறை சிறைக்கு சென்று வந்தவர். அந்த வகையிலே போராட்டம் என்று சொன்னால் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு எந்த நிலைவரினும் அதை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று போராடியவர். அப்பேற்பட்ட போர்க்குணம் மிக்க ஒரு மங்கைதான் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார். சற்றேறக்குறைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேரிலும் வயதிலும் மூத்தவர், அனுபவத்திலும் மூத்தவர். அவர் இன்றைக்கு இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்களாமா. திருமதி பாவை புவியல் வி ராணி அம்மையார் அவர்களை கவியரங்க தலைமையேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மகிழ்வுடன் நன்றி ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குதாமா? கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்க. கேக்குதுமா? சரிப்பா. அதுதான். இறை அன்னையையும் தமிழ் அன்னையையும் வணங்கி தேனருவி அமுதமாய் தந்த திருவள்ளுவரையும் பாவேந்தரையும் வணங்கி தமிழ் கூறும் நல்லுலகோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி வாரந்தோறும் வண்ண கவிதைகளோடு கவிதை களம் கண்டு வரும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் கவிதை போர் இதுவரை புரிந்து இனி புரிபவர்களுக்கும் இன்று நான் கண்ட மகாத்மா என்ற தலைப்பில் பங்கேற்க கவி படைக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் வி ராணி, என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் இப்போ சென்னை சோழிங்கநல்லூர்ல இருக்கிறேன். ஒரு சிறிய கருத்து, காந்தியை பற்றி ஒரு சிறிய சிந்தனை, என்னுடைய கவி படைக்கலாம் என்று இருக்கின்றேன். நாம் பல தினங்களை, அதாவது ஞாபகத்துக்கு வந்தா சிலதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்காது, கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அப்படி அது கொண்டாடுவது காந்தியுடைய தினத்தை கூட உட்பட நாம் சரியாக கொண்டாடுகின்றோமா, அதை புரிந்து கொண்டாடுகின்றோமா என்று நாம் சற்று ஆய்வுக்கு உட்படுத்தினால் நலமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரை நாம் கொண்டாடி என்ன நாம் இந்த ஒரு சமூக நீதி, சமூக அக்கறை, பொது நோக்கங்களை நாம் கொண்டு வந்தோம் என்று நாம் சற்று பார்க்க வேண்டும்.
அப்படி நாம் கொண்டாடி இருந்தால் காந்தி கண்ட கனவு இந்நேரம் நிறைவேறி இருக்கும். அவர் என்ன கனவு கண்டார்? நடு இரவில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆபரணங்களை போட்டுக்கொண்டு சாலையில் நடந்து செல்லும் பொழுது எந்தவித தீங்கும் துன்பமும் இல்லை என்றால் அதுவே முழு மனித விடுதலை என்று கூறினார். ஆனால் இன்று உள்ள சூழல் அப்படி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். தினம் என்னென்ன கொடுமைகள் 2 வயது 3 வயது குழந்தைங்களுக்கு கூட இன்றைக்கு துன்பங்களும் பெண்கள் பாலியல் வன்முறைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே அவர் கண்ட கனவு நிறைவேறவில்லை. ஆனாலும் வருடா வருடம் நாம் அவருடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் நாம் நாற்காலிகளை தேடி ஓடுகிறோம். தப்பாக நினைக்க கூடாது. ஏன்னா பேருந்துக்கு போனா முதல்ல எங்க இடம் கிடைக்கும்னு உட்கார தேடும். தொடர் வண்டிக்கு போனாலும் அதே. அந்த பேருந்து நிலையங்கள்ல கூட இப்ப தொடர் வண்டி நிறுத்தங்கள்ல கூட உட்காரத்துக்கு முதல்ல, ஏன் மருத்துவமனைக்கு போனா கூட நம்ம முதல்ல எங்கேயாவது உட்கார, அதெல்லாம் விடுங்க. நம்ம ஏதாவது வாங்கறதுக்கு துணிமணியோ இல்ல வேற ஏதோ வாங்க கடைகளுக்கு போனா கூட எங்கேயாவது கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குமோ நாம தேடுறோம். ஆனா நாம தேடுறதுல தப்பே கிடையாது. நாம வெறும் நாற்காலிகளை தான் தேடுறோம். இதுல வித்தியாசம் இருக்கு. சிலரெல்லாம் அரியாசனங்களை தேடுகின்றனர். சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய அரியாசனங்களை தேடுகின்றனர். அந்த அரியாசனங்களை தேடும் பொழுது அது கிடைக்கவில்லை என்றால் அது யாராக இருந்தாலும், தன் உறவாக இருந்தாலும், சுற்றமாக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும், சகோதரனாக சகோதரியாக, ஏன் மனைவியாக இருந்தால் கூட, 2 நாட்களுக்கு முந்தி ஒரு செய்தி, தந்தை இறந்து விட்டார், துக்கம்தான். ஏன்னா தந்தை என்றால் ஒரு பெரிய இழப்பு. அதை தாங்க முடியல. ஆனா தன் பச்சிளம் குழந்தையை யார் ஆலோசனை சொன்னார்கள் என்று தெரியவில்லை. நரபலி கொடுத்தால் தந்தை உயிரோடு வந்து விடுவார் என்று. இந்த தகவல் எப்படியோ கசிந்து காவல்துறை கண்டுபிடித்து குழந்தை உயிரை, பச்சிளம் குழந்தை உயிரை காப்பாற்றி விட்டார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய நாங்கள் அதை மன மாசு என்று சொல்லுவோம். இன்று இருக்கிற இந்த போதை, ஆபாச, வன்முறை கலாச்சாரம் நம்முடைய மனம் மாசுபட்டு போய்விட்டது என்று நாங்கள் அதற்காக ஒரு இயக்கம் கூட நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அதாவது மாசு இன்னைக்கு ஏற்படவில்லை, என்று விடுதலை கிடைத்ததோ பல உயிர்கள் லட்சக்கணக்கான பலி கொடுத்து அந்த விடுதலை பெற்ற பிறகு அங்கே பிரிவினை என்று ஒன்று வந்தது பாருங்கள். துண்டாடினார்கள் பார்த்தீங்களா? பாகிஸ்தான், இந்தியா என்று மக்கள் மடிந்தார்கள். அந்த துயரங்கள் எல்லாம் நான் மறக்கவே முடியாது. அங்கேயே அந்த மன மாசங்க பெற்ற விடுதலையை இன்று வரை நாம் அந்த முழு மனித விடுதலை அடையாமல் இன்றும் இப்பேற்பட்ட சூழல் இன்று இன்னும் மிக எந்த ஒரு நாத்திகனும் எந்த இழிநிலையும் செய்வதில்லை. நான் ஆன்மீகவாதி என்று சொல்லுகிறவர்கள் தான் சொல்லவே வருத்தமாக இருக்கிறது. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஆலயங்களை இடிப்பது போன்ற பல இழி செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றார். இப்படி உலகு போகிற போக்கில் நாம் குறிப்பாக காந்தியை தமிழ்நாட்டில் தான் நாம் அதிகமாக கொண்டாடுகின்றோம். வடக்கர்கள் கொண்டாடுவதில்லை எந்த அளவிற்கு, ஏதோ ஒரு சிலர், நிறைய பேர். ஏன்னா நான் தொழிலாளர் இயக்கத்தில் இருந்து அவர்களுக்காக நான் செல்லுகின்ற பொழுது மும்பை, டெல்லி, கல்கத்தா என்று பல நகரங்களுக்கு சென்று அங்கெல்லாம் காந்தியை பல காரணங்களுக்காக வெறுக்கின்றார்கள். ஏன்னா அவர் மனிதத்தை போற்ற வேண்டும் என்று சொன்னதனால், இந்த ஏற்றத்தாழ்வு சாதி இருக்கக்கூடாது என்றனால் அவரை வெறுக்கின்றார்கள். ஆக யாரெல்லாம் இந்த தமிழ் முன்னெடுக்கின்றார்களோ, தமிழை வளர்ப்பது மட்டுமல்ல, தமிழை முன்னெடுத்து செல்கின்றார்களோ அவர்களை எல்லாம் உயர்த்தி பிடிக்கும் நம்முடைய சங்க தமிழ் பூங்காவிற்கு நான் மிக கடமைப்பட்டுள்ளேன். காந்தியை பற்றி ஒரு சின்ன சிந்தனை. 1922 மகாத்மா அவர்கள் ஒரு விடயத்தை உணர்ந்தார். அது என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்கள் விபரீத நம்பிக்கை துரோகத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் செய்வார்கள் என்பதை அவர் உணர்ந்து
அதனை அடையாளம் கண்டு அவர் என்ன செய்தாரு, பல இருக்குது நமக்கு தெரியும், சுதந்திரத்துக்காக நம்ம எதுக்கெல்லாம் போராடணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்கதான் அவருடைய அந்த நுண் அறிவு வேலை செய்து பாருங்க. இந்த நுண் அறிவுன்றது, அதனாலதான் அவர் மகாத்மாவா இருக்காரு. அப்போ அவர் அதை கண்டுபிடித்து என்ன பண்ணாருன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்துட்டார். அந்த ஒத்துழையாமை இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்துச்சு. அத முடிவெடுத்து என்ன பண்ணாரு, முக்கியமா ஆசிரியர்கள், வழக்கு உரைப்பவர்கள் யாரும் பணிக்கு செல்லக்கூடாது, இது மிக மிக முக்கியமானதாக அவர் கருதி அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி 1வது 2வது 10வது அப்படி இல்ல. அன்னைக்கு இன்டர்மீடியம் அப்படின்னு சொல்லி சில அப்படி படிப்புகள் அன்று இருந்த காலம். அப்ப அதற்கு அந்த வாலிபன் பரீட்சை எழுத போகணும். அவன் உள்ளம் தவிக்குது, அலகழிக்குது. ஏன்னா அவனுடைய வாழ்வு சூழல், குடும்ப சூழல், வாழ்வு ஆதாரத்திற்காக அந்த பரீட்சையை கண்டிப்பாக அவன் எழுத வேண்டும். என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த நேரத்துல 2 கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய மகா கூட்டம். அதுல ஒரு கூட்டம் 2க்கும் பங்கேற்கிறாரு. ஒண்ணு நேரு பேசுறாரு. அந்த பேச்சை கேட்டுட்டு வந்து அந்த இடி முழக்கம் போன்ற அந்த பேச்சை கேட்டு வந்தோன்னு சிந்திக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல. நாடா வீடா அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன, நாடுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அன்றையிலிருந்து தான் சாகும் வரை இந்த நாட்டிற்காக பாடுபட்டு உழைச்சி இவருடைய அந்த உண்மை உழைப்பை கண்டு அவருக்கு பதவிகள் தேடி வருகிறது. ஆனால் இவருக்கு அடுத்து இருப்பவருக்கு அந்த பதவியை கொடுத்து விட்டு இவர் இறுதி மூச்சு வரை இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா உழைச்சிக்கிட்டே இருந்து தன்னுடைய இறுதி மூச்சை விடுகின்றார். அவர்தான் ஜெயபிரகாஷ் நாராயண். இந்த நிகழ்வுச்சி நமக்கு என்ன அறிவுறுத்துது, மகாத்மாவை பற்றி நம்ம 1000 பேசினாலும் அவர் மகாத்மா வாழ்ந்தா மகாத்மாவே போயிட்டாரு அவரு. ஆனா நான் மகாத்மான்னு சொல்லி பல இந்த மாதிரி நிகழ்ச்சிய கொண்டாடுறோம், மாலை போடுறோம்னு சொல்லிட்டு மாற்றம் வரவில்லை என்றால் என்னுடைய வாழ்வு, நீங்க சொல்றீங்க நாடே இன்னைக்கு போற்றக்கூடிய அந்த மகாத்மாவை ஒரு மாற்றம் வரலன்னு நான் கொண்டாடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சா இன்னைக்கு இருக்கிறது. நம்ம இதுக்குதான் நான் போன இதுல பங்கேற்கும் போதே சொன்னேன், இந்த நிகழ்வு நாடு முழுக்க பரவலாக்கப்பட வேண்டும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்கின்ற பெரிய பணி. தன்னை உயர்த்தி கொள்ளாமல் தமிழை மட்டும் வளர்க்க வேண்டும் எண்ணாமல் தமிழுக்காக யாரெல்லாம் இப்படி கவியரங்கமோ கவிதையோ எழுத்தோ சொல்லாடல் வழியாகவோ பயணிக்கிறார்கள் அவர்களெல்லாம் உயர்த்தி பிடிக்கும் இந்த கவியரங்கத்திற்கு நான் நன்றி கூறி கவி படைக்க வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வருகின்ற வரவேற்கின்றேன். நன்றி வாய்ப்பிற்கு. மிகச்சிறப்பு. சொன்னா வரவேற்பு ஆற்றுறீங்க. நான் கவி அப்புறம் படைக்கின்றேன், எனக்கு நேரம் கொடுக்கும் பொழுது கவி படைக்கின்றேன். இப்பதான் உங்களுக்கு நேரம் தான் கொடுத்துருக்கோம், படிச்சிருங்க. நேரம் கொடுத்துருக்கோமே, நீங்க தலைமை போட்டுங்களா படிச்சிடவா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நேரத்தை எடுத்துக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் கண்ட மகாத்மா. இந்நாடு இன்னலுற்றால் எனக்கென்ன என்றிராமல் வேரோடு விலங்கினை முறியடித்த சீலன் அதர்மத்திற்கு பொருள் கூறி அழித்திட வேண்டும். அதர்மத்திற்கு பொருள் கூறி அழித்திடல் வேண்டும். தர்மமதை என்றென்றும் நிலை நிறுத்திடல் வேண்டும். அடிமைத்தனம் அகற்றி விடுதலை நடை பயணங்கள் எத்தனை, அடிமைத்தனம் அகற்றிட விடுதலை நடை பயணங்கள் எத்தனை, அத்துமீறல் அநியாயம் என்றுரைத்த மாமேதை, அத்துமீறல் அநியாயம் என்றுரைத்த மாமேதை இன்று எல்லோர் இதயத்திலும், இன்று இதயமெனும் நிலத்தில் வளர்ந்து இருக்கின்றார். யாருக்கும் எத்தீங்கும் நினையா நெஞ்சம், யாருக்கும் எத்தீங்கும் நினையா நெஞ்சம், இழிநிலை போக்கி எந்நாடு எந்நாளும், இழிநிலை போக்கி எந்நாடு எந்நாளும் செழிப்புற சீர்மிகு பயணங்கள் மேற்கொண்டவர், செழிப்புற சீர்மிகு பயணங்கள் மேற்கொண்டவர்.
பல தீர்க்கமான போராட்டங்களை முன்னெடுத்தவர். உத்தம நல்லெண்ணம் கொண்ட மாமனிதம். உத்தம நல்லெண்ணம் கொண்ட மாமனிதம். எத்தினமும் உம்மை போற்றும் தினமே. எத்தினமும் உம்மை போற்றும் தினமே. பாரிலுள்ள என் நாட்டிற்கும் மேல் உயர்ந்த நாடு என் நாடு. பாரிலுள்ள என் நாட்டிற்கு மேல் உயர்ந்த நாடு என் நாடு என உயர்த்தி பிடித்த உத்தமர் என பெயர் எடுத்தவர். உத்தமர் காந்தின்னு ஒரு சாலையே நமக்கு சென்னையில இருக்கு, உத்தமர் காந்தி சாலைன்னு. உயர்த்தி பிடித்த உத்தமர் என பெயர் எடுத்தவர். பெருமகனே, பெருமானே, மகாத்மாவே, நீர் என்றும் வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம். காந்தியை பற்றி நல்ல ஒரு கவிதையை தந்தார். சாந்தமாய் இருப்பார், சத்தியம் தோற்கும் என்றில் ஆயுதம் ஏந்திக் கொண்டு அரசையும் எதிர்ப்பார். அம்மையார் பாவை புயல் வி ராணி அம்மை சிறப்புடன் தலைமை கவிதை நமக்கென அளித்தார். நன்றி. அடுத்ததா கூப்பிடுங்கம்மா. அடுத்ததாய் கவிதை வழங்க வருகிறார் இந்துமதி. தஞ்சாவூர் மாவட்டம் தன்னார்வலராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் திருமதி இந்துமதி இப்போது கவிதை வழங்க வருகிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி நான் கண்ட மகாத்மாவை பாடுங்கள். உங்கள் மந்திர சொற்களாலே மகாத்மாவை பாடுங்கள். எந்திரமாகி போன இதயங்களை பழுது பாருங்கள். நான் கண்ட மகாத்மா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கவிதை ஒன்று கூற இருக்கிறேன். உண்ணாவிரதத்தை உயிர் மூச்சாய் கொண்டு அயல் நாட்டவரை அகிம்சையால் வென்று அவர் அடித்த அடியை நிறுத்தி வாங்கி சிறைக்கு சென்று செக்கிழுத்து உணவை ஒதுக்கி பசியை பதுக்கி பட்டினியில் பலனின்றி பலர் என பாரபட்சம் பார்க்காமல் பாதியில் எழாமல் உறுதி கொண்டு ஒற்றுமையாய் நின்று உறவை இழந்து உயிர் துறந்து முடிவில் மூவர்ண கொடியை மூத்தோர் வணங்க இவ்வின்பத்தை ஈண்டெடுத்தனர் இரவில். அதில் இவரே முதன்மையானவர். கதருடுத்தி கம்பீரமாய் வாழ்ந்தவர் எம் காந்தி. கண்ணாடி போட்டு கலையாக இருந்தவர். எளிய வாழ்வு வாழ்ந்து ஏற்றம் கண்டவர் எம் காந்தி. என்றென்றும் மகாத்மா என்று போற்றப்படுபவர் எம் காந்தி. நன்றி ஐயா. உண்ணாவிரதம் இருந்தால் உயிர் மூச்சு போய்விடும். காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். இவர் உண்ணாவிரத்தை முடித்துக் கொள்ள சொல்லி காங்கிரசுக்கெல்லாம் வந்து வேண்டுகிறார்கள். ஐயா முடித்துக் கொள்ளுங்கள், போதும் 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 என்று சொல்கிறார்கள். அவர் மிகவும் மயங்கிய நிலையிலே இருக்கிறார். எனவே உண்ணாவிரதம் இருந்தால் உயிர் மூச்சு போய்விடும். ஆனால் உண்ணாவிரதமே தன் உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் காந்தி என்று மிக அற்புதமான ஒரு வரி. முதல் வரியிலேயே அவர்கள் ஒரு சாதனை வரியை கொடுத்தார்கள். உண்ணாவிரதமே உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள். சிறப்பம்மா. செந்தமிழ் கவிதை ஒன்றை மழையை போல இந்துமதி அம்மையாரும் இங்கு நமக்கு அளித்தார். வாழ்க.
நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்ததாக மோகன சுந்தரி தங்கராஜ், திருமதி மோகன சுந்தரி தங்கராஜ் அவர்கள் வாங்கம்மா. மோகன சுந்தரி தங்கராஜ் இருக்கீங்களா? அடுத்ததாக மீரா லட்சுமி பிரியா. அடுத்ததாக தயாரா இருக்காங்க. ஹலோ காணொலி தரங்க. காணொலி தரங்க. கேக்குதுமா, கேக்குது. நீங்க வாங்க, காணொலி தரங்க. சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க? நான் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். மோகனாமா தைரியமா வாசிடா, தைரியமா வாசி. ஓகே மேடம். எனக்கு கோபிச்செட்டிப்பாளையம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தோடு என்னுடைய கவிதையை நான் வாசிக்க வைக்கிறேன். தலைப்பு நான் கண்ட மகாத்மா. என்னுடைய கவிதை: பார்ப்போற்றும் எந்தன் பாரத நாட்டை அடிமையாக்கிய வெள்ளையர் கூட்டத்தை அகிம்சை என்ற ஆயுதத்தால் விரட்டியடித்த மகான் நம் காந்தியடிகள் அவர்களின் அறவழிக் காற்று என்னும் தென்றல் அனைவரின் இதயங்களையும் வீசி அன்பு என்னும் ஒற்றை கயிறால் நம் மாந்தர்கள் அனைவரையும் கட்டி இணைத்து எதிரிகளுக்கும் வைக்கப்படுமாறு வன்முறையற்று நம் நாடு வளர்ச்சிக்கான உழைப்போமாக. நல்லதை நினை நல்லதை செய் என்ற அகிம்சை வழியை நல்கிய மகான் அவர்களின் வழியை பின்பற்றுவோமாக. மாசற்ற தூய உள்ளத்தோடு வாழ்வோமாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சிறப்பம்மா, நல்லதொரு கவிதை தந்தீர். நலமுடன் வாழச் சொன்னீர். வல்லமை பெற்று நாடு வலிமையாய் மாற வேண்டி சொல்லிய கவிதை மூலம் சுற்றுமம் உரைத்தீர். வாழ்க. சுந்தரி அம்மையாரே, நலம் பல பெற்று வாழ்க. மகிழ்ச்சி அம்மா. நன்றி. அடுத்ததாக மீரா, கவிஞர் மீரா லட்சுமி பிரியா வாங்க. அவங்களுக்கு அடுத்து சரண்யா அறிவழகன் கூப்பிடுவார். தயாரா இருக்கு. கவிஞர் மீரா லட்சுமி பிரியா. இல்லையா அவங்க? கவிஞர் சரண்யா சொல்லுங்க. மீரா லட்சுமி பிரியா அவங்க அந்த அம்மா மியூட் போட்டு பேசிட்டு இருக்காங்க ஐயா. சரி, அப்ப விட்டுடுங்க, அவங்க பாட்டு சரியா பேசிக்கிட்டோம். கவிஞர் சரண்யா அறிவழகன் வாங்க. மீராமா உன் மியூட்டை எடுத்துட்டு பேசுமா. மீரா மியூட்டை எடுத்துட்டு பேசு. எடுத்துட்டேன். பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க? மீரா லட்சுமி, தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் எந்த ஊரு? உத்தமபாளையம். உத்தமபாளையம். பாளையமா? ஓ ஆமாங்க. என்ன பண்றீங்க? சொல்லுங்க, உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை. சரியா கேக்க. அம்மா, உங்களை எங்களுக்கு தெரியாது இல்ல, அதனால உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை. கேக்குதுமா? கேக்குது, தைரியமா சொல்லு. தனியார் துறையில் வேலை பார்த்து வருகிறேன். தனியார் துறையில வேலை பார்த்து வரீங்க. அம்மா, தனியார் துறையில் வேலை பார்த்து வருகிறேன். குறுக்க பேசாதீங்க, அவங்களை பேச சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டு விடுங்க அவங்கள. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களை கூப்பிட்டு அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. திருமதி மீரா லட்சுமி தனியார் துறையில் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இணைந்திருக்கிறார் கவிஞர் மீரா லட்சுமி பிரியா. வாங்கம்மா, கலந்து சொல்லுங்க. என் தமிழ் அன்னையை வணங்கி, ஜெர்மனி தமிழறிவின் தமிழ் சான்றோர்களையும் வணங்கி, சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து மீரா என்கிற லட்சுமி பிரியா நான் கண்ட மகாத்மா என்ற தலைப்பில் கவி பாட வந்துள்ளேன். கடலோர கிராமத்தில் குஜராத்தில் பிறந்த தாய் திரு மகனே,
உன்னை கண்டால் உள்ளம் சிலிர்க்குதே. உன் உடையின் எளிமைதான் என்ன, உன் மனதின் மகிமைதான் என்ன. எத்திசையில் உன்னை கண்டாலும் இத்திரம் வேண்டுமல்லவா என்றே தோன்றுகிறது உன் விடுதலை வேட்கையை எண்ணி நினைக்கையிலே. ஆம், எண்ணி சிறக்கையிலே. நான் கண்ட மகாத்மாவே, தேசம் என் தேசம் கயவர்கள் கைகளில் இருக்க விடுதலை வேண்டுமே, காத்திருக்கும் எங்களுக்கு விடுதலை வேண்டுமே. வா வந்து மீண்டும் ஒருமுறை பிறந்திடும் ஐயா. சீரும் சிறப்புமாய் சீரிழமை தமிழோடு இந்தியர் என்ற உணர்வோடு இன்னும் கொஞ்சம் தேசப்பற்று எங்களுள் விளைந்திட வா வந்து மீண்டும் ஒருமுறை பிறந்திடும் ஐயா. ஏழைகளின் உள்ளம் எளிமையின் நேசம் இப்பூ உலகில் வாசம் இன்றும் எல்லோர் மனதிலும் ஊட்டம் பெற்றிட நான் கண்ட மகாத்மாவே, மீண்டும் ஒருமுறை எங்களுள் வந்து வாழ்ந்திடும் ஐயா. ஊழல் தன்னை அகன்று ஊக்கம் நாங்கள் பெற்றிட உத்தமனே மகாத்மாவே, மீண்டும் எங்களுள் உதித்திடுமே. பெண்ணினம் போற்றிடும் பெருந்தகையே, பெண்ணின் மேன்மை வளர்த்திட்ட தாய்மனமே. பெண் வன்மம் சிறு பிஞ்சின் வன்மம் என் தேசந்தனில் ஒளிந்திட வாரும் மீண்டும் ஒருமுறை பிறந்திடும் ஐயா ஒவ்வொரு ஆண் மனதிலும். கதறுதே கதறுதே என் நெஞ்சம் சமுதாய சீரிழவை எண்ணி நினைக்கையிலே. இத்தனை தியாகம் நீர் செய்தது இன்னமும் மூடர் செவிதனில் விழவில்லையோ. உன்னை கற்று உன்வழி நடந்திட இன்னும் ஒரு முறை இங்கு வந்து பிறந்திடும் ஐயா. சமத்துவம் தன்னில் சமுதாய வேட்கை எனில் மீண்டும் ஒருமுறை உப்பு சத்தியாகிரம் வேண்டுமையா. தண்டியில் இல்லை, எங்கள் ஒவ்வொருவரின் சிந்தையிலும் வேண்டுமையா. இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்கய்யா. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. சரி வாசிங்க. இல்ல அவங்க நெட்வொர்க் ப்ராப்ளம்ட்டாங்க, வாசிக்கலைங்க ஐயா. சரி ஐயா இன்னும் முடிக்கலங்கய்யா, ஒரு 2 நீங்க வாசிங்கம்மா, வாசிங்க வாசிங்கம்மா, வாசிங்க. அது என்ன நீங்க என்ன பண்றீங்க? வாசிங்க. இல்லங்க நெட் கிடைக்கலங்கய்யா. ஏமா நெட் கிடைக்கல அப்புறம் பேசுங்க, கேக்குது இல்ல? நீங்க பேசுங்க. நீங்களா முடிவு பண்ணி நெட் கிடைக்கலங்க. நீங்க என்னமோ கவிதையை வாசிக்கிறீங்க. சட்ட வல்லுநரே, சமத்துவ நாயகனே, இன்றும் சட்டங்களுக்கு கண்கள் இல்லாமல் போகின்றது. ஒரு நிமிடம். மன்னிக்கோங்க, ஒரு நிமிடம். அம்மா நீங்க பாட்டுக்கு சட்ட நாயகனே, சமத்துவ நாயகனே, இன்று சட்டமும் சில நேரம் சரித்திரம் மறந்து போகிறதே. சட்டென்று கண்களை மூடிக்கொள்கிறது. சத்தியம் நிலைநாட்ட சாகசங்கள் நாங்கள் புரிந்திட மீண்டும் வந்து எங்களுள் பிறந்திடும் ஐயா. உன்னோடு பயணிக்க உலகை நிர்ணயிக்க உரிமைதனை நாங்கள் பெற்றிட வாரும் ஐயா. நீர் வந்து பிறந்திடுமே. நான் கண்ட மகாத்மாவே, நாங்களும் மகாத்மாவாய் மாறிட வாருமையா எங்கள் செயல்தனிலே. இந்த பூ உலகில் அன்பில் மலர்ந்திருக்க, அகிம்சை ஊன்றிருக்க, சத்தியம் மேன்முற்றிருக்க வாரும் வந்து ஒருமுறை மீண்டும் எங்கள் சிந்தை தனில் பிறந்திடும் ஐயா. நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. மீரா என்கிற லட்சுமி பிரியா தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து ஒரு கவிதை வழங்கினார். மீரா என்கிற பெயரே மிக சிறப்பான பெயர். ஏற்கனவே கவிஞர் மீ ராஜேந்திரன் என்று ஒருவர் இருந்தார்.
அவர் தன் பெயரை சுருக்கி மீரா என்று வைத்துக் கொண்டார். இப்படி ஒரு நல்ல ஒரு பெயர் எதற்கு மாற்று பெயர் கொடுத்தீர்கள் என்று தெரியவில்லை. திருமதி மீரா லட்சுமி பிரியாவுடைய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை காந்தி வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். பெண்ணியம் காத்திட்ட தாய் மனமே என்று சொன்னார். நாமெல்லாம் மகாத்மாவா மாறணும்னு சொன்னாங்க. மகிழ்ச்சிமா. உப்பு சத்தியாகிரகம் நடத்த வாங்கன்னு சொன்னீங்க. உண்மையிலே இன்னைக்கு தேவைதான். ஆனா மீண்டும் காந்தியே வருவார் எதிர்பார்க்காதீங்க. நீங்க தான் காந்தியாக மாறி போராட வேண்டும். எல்லோரும் மகாத்மாவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களே தவிர காந்தியாக மாற வேண்டும் நினைக்கிறீர்கள். முதல்ல காந்தியா மாறினா தான் அப்புறம் மகாத்மாவா மாற முடியும். சரி, மீண்டும் காந்தி வந்தா என்ன பண்ணுங்க? திருப்பி சுடுவீங்களா அவரை? அதானே செய்வீங்க. மீண்டும் காந்தி வந்தா டெய்லி சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க அவரை. ஒரு முறை வந்த காந்தியை காப்பாற்ற முடியவில்லை. பல ஆண்டுகள் எந்த வெள்ளையன் காந்தியை வீழ்த்தி விடுவான், கொண்டு விடுவான் நினைத்தோமோ அந்த வெள்ளையன் பாதுகாத்தான் காந்தியின் உயிரை. சுதந்திரம் கொடுத்த பிற்பாடு நம்மளால பாதுகாக்க முடியல. அந்த நேரத்திலே நாம் வெள்ளையர்கள் முன்பு தலை குனிந்து நிற்க வேண்டியதாய். ஒட்டுமொத்த இந்தியர்களும் தலை குனிந்து ஒரு வருடம் நம்மால் காந்தியை காப்பாற்ற முடியவில்லை. ஒருவேளை மகாத்மாக்கள் தேவையில்லை என்று நம்ம முடிவெடுத்து விட்டோமோ என்னோ தெரியவில்லை. மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். காந்தி மீண்டும் ஒரு முறை வந்திட வேண்டும் ஐயா என்று கேட்டு வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். காந்திக்கு வைக்கப்பட்ட வேண்டுகோள். நான் வரமாட்டாருமா, நிச்சயமா சொல்றேன். நம்ம எத்தனை கவிதை இருந்தாலும் சரி, வரமாட்டார். நாம தான் காந்தியா மாறணும். நாம் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும். மகிழ்ச்சியம்மா, சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். கவிதை நன்றாக இருந்தது. கொஞ்சம் இடையில் சில இடையூறுகள் வந்தாலும் கூட உங்களுக்கு கவிதை சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயணம் செய்யுங்கள். என்னுடைய தொலைபேசி எண்ணை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் +91 740 15 741 0 5. அடுத்ததாக கவிதை வழங்க தமிழ் பணிச்சம்பல் உத்தரமேரூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற உயர்நிலைப்பள்ளி அல்லது மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் சந்த கவிதைகளில் புகுந்து விளையாடக்கூடியவர். தமிழருவி வானொலியிலே நாள்தோறும் தன் கவிதைகளையும் தன்னுடைய கருத்துரைகளையும் வழங்கி கொண்டிருப்பவர். வாருங்கள் ஐயா, என் ஜெகநாதன் ஐயா அன்புடன் வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் கவியரங்க தலைமைக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் கண்ணூரும் அனைத்து அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக உத்தமர் காந்தி 75வது நினைவு தின நிகழ்ச்சியின் இன்றைய நிகழ்ச்சியாக கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கண்ட மகாத்மா எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர். நான் கண்ட மகாத்மா. வன்முறைதான் நன்மை வழங்கிடாது என்றுணர்த்தி நன்முறையாம் நல் அகிம்சை வாய்மைதனில் நன்றே புதுமை புரிந்து நல் வெற்றியும் பெற்றார் அதுவன்றோ அண்ணல் வழி. சொல்லும் செயலும் ஒன்றாக
மகாத்மாவின் சொல்லும் செயலும் ஒன்றாக சுகமாய் இருக்கும் நன்றாக. வெல்லும் சொல்லே சொல்லாகும், வீணே வாரா பேச்சாகும். ஒல்லும் வகையால் அமைதி தன்னை வெல்லும்படியாய் செய்தவராம். ஒல்லும் வகையால் அமைதிதனை வெல்லும்படியாய் செய்பவராம். பல்லோர் வியந்து வியப்பெய்தி பணிந்து போற்றி புகழ்வாராம். கண்ணுங் கருத்தாய் தேசத்தை கட்டி காத்த ஆத்மாவாம். தன்னுள் பிறந்த அமைதி தன்னை தரணை குணர்த்தும் மகாத்மாவாம். அண்ணல் வழியில் நடந்தாலே ஆக்கம் என்றும் பெறலாமே. நன்றே வணங்கி பணிந்திடுவோம், நாளும் அமைதி நல்கிடுமாம். மனிதருள் புனிதராம் மகாத்மாவாம். மனிதருள் புனிதராம் மகாத்மாவாம். இனியராம் இன்னா செய்தார்க்கும், இனியராம் இன்னா செய்தார்க்கும். பனியன கனியன அகமுகமாம். வினவிடும் வியப்பும் வியக்குமாம். வினவிடும் வியப்பும் வியக்குமாம். இதுபோல் மனிதர் ஒருவர் இருந்தாரோ? இதுபோல் மனிதர் ஒருவர் இருந்தாரோ? எதிர்காலம் வியப்போடு எண்ணுமாம் என்றேதாம் அகிலத்தில் போற்றுகின்ற அறிவியல் ஞானியாம் புகழ் ஐன்ஸ்டீன் வியந்து புகழ்ந்து கூறுவாராம். இதுபோல் மனிதர் ஒருவர் இருந்தாரோ, எதிர்காலம் வியப்போடு எண்ணுமாம் என்றேதாம் அகிலத்தில் போற்றுகின்ற அறிவியல் ஞானியாம் புகழ் ஐன்ஸ்டீன் வியந்து புகழ்ந்து கூறுவாராம். உண்மை அன்பு சத்தியத்தின் ஜோதியாய், உண்மை அன்பு சத்தியத்தின் ஜோதியாய் நித்திலத்தில் நின்று வாழும் வண்ணமாய் நன்கு வாழும் மனிதமாம் அண்ணல்தான். எழுதி வைத்த நூலினை, சத்திய சோதனையை எழுதி வைத்த நூலினை ஊன்றி படித்து பாருங்கள். பழுது நீக்கி செதுக்குமாம், பக்குவந்தாம் படைக்குமாம். நன்றி, வணக்கம். தக்கோலம். என் ஜலநாதன், உத்திரமேரு. இவர் கவிதைக்கான பின்னூட்டத்தை வழங்குமாறு திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜா அம்மையார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். நாளும் கவிதை படைத்து வருபவர் தக்கோலம் ஐயா அவர்கள் நாளும் நடக்கக்கூடிய இந்த உலக புத்தமர் காந்தியடிகள் நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டு காந்தியை பற்றிய பல்வேறு கருத்துக்களை கூறி வருபவர். ஐன்ஸ்டீன் அறிவியல் அறிஞர் சொன்ன கருத்துக்களை தன்னுடைய கவிதையிலே சந்த நடையாக்கி தந்திருக்கிறார். சத்திய சோதனை நூலை நாளும் படிக்கும் பொழுது நாம் நல்வழி நடக்க உறுதுணையாயிருக்கும் என்ற கருத்துக்களை தன்னுடைய சொந்த கவி மூலம் சொந்த கவியாக்கி தந்த தக்கோலம் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி அம்மா, வணக்கம். நன்றி. அடுத்து கவிதை பாட விரும்பும் கவிஞர்கள் தங்களுடைய காணொலியை திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காணொலி திறந்து வைக்கும் வரிசையாக அழைக்கிறேன். வாங்க. சுபசெல்வி, உமையாள் ஆசிரியர், தனராசு பேராசிரியர், இவங்க எல்லாம் இருக்காங்க. கதீஜா பானு, நான் வேணா அழைக்கிறேங்க ஐயா. வாங்கம்மா. எந்த கல்லூரியில பேராசிரியர் இருக்கீங்க? வணக்கம், என்னோட பேர் சுபசெல்வி. எந்த கல்லூரி? இப்ப என்னோட பேர் தானே கூப்பிட்டீங்க ஐயா? சுபசெல்வி தானே கூப்பிட்டீங்க? வாங்க சுபசெல்வி, வாங்க சுபசெல்வி, வாங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. என்னுடைய பேர் சுபசெல்வி. இந்துஸ்தான் கல்லூரியில் இருக்கிற கோவை இந்துஸ்தான் கலைக்கல்லூரியில. வேற என்ன என்னை பற்றி அறிமுகங்கள் போதுமாங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லணுங்களா? சொல்லுங்கம்மா. ஏதாவது நூல்கள் எழுதியிருக்கீங்களா? நான் 7 நூல்கள் எழுதியிருக்கிறேன். 4 கவிதை தொகுப்புகள், 3 சிறுகதை தொகுப்புகள். இப்போது 2 தொகுப்புகள் வெளிவர இருக்கின்றன. அத்துடன் மகளிர் அமைப்பு ஒன்றை நடத்தி கொண்டுள்ளேன் கோவையில்.
குறிஞ்சி மகளிர் சிந்தனை களம் என்று. அந்த அமைப்பின் மூலமாக பெண்களுக்கு அறிவு சார்ந்த தளத்தை அமைத்து கொடுத்து கொண்டுள்ளேன் 2018 4 ஆண்டு காலமாக. அத்துடன் இசை கற்றுக் கொடுப்பதுதான் எங்கள் முதல் பணியாக செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் இசையை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு மிகச் சிறந்த ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றோம். 12 ஆண்டுகளாக இசை பணி செய்து கொண்டிருக்கின்றோம். வீணை, வயலின், தேவார பண்கள் அனைத்தும் சொல்லிக் கொடுப்போம். நானும் என்னுடைய தோழி இசை பேராசிரியர் கிருஷ்ணபாரதி இருவரும் நடத்தி கொண்டுள்ளோம். அவ்வளவுதானுங்கய்யா. மகிழ்ச்சி, நன்றி. இப்பொழுது கவிதை. நான் கண்ட மகாத்மா. அதிகாலையில் நான் எழும் நேரம் தொட்டு எனக்கு எதுவும் கேட்கலம்மா. எனக்கு எதுவும் கேட்கல. ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா தெளிவா கேக்குதுங்கம்மா, தெளிவா கேக்குது. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க. சரிங்க. அதிகாலையில் நான் எழும் நேரம் தொட்டு மற்ற ஒளிவாங்கி அனுப்பிச்சு வைங்க. பேசுறவங்க மற்ற ஒளிவாங்கி அனுப்பிச்சு வைங்க. சரிங்க. அதிகாலையில் நான் எழும் நேரம் தொட்டு நாளை நான் ராஜ்யம் ஆள போகும் கொள்கை அனைத்தையும் என்னை எழுப்பிச் சொன்னாய். பெண் உரிமைக்கு பொன்மொழிகள் தந்து உலகம் போற்றும் அன்னை கஸ்தூரிபாயை உலக சேவைக்கு அளித்தாய். பெண் உரிமைக்கு பொன்மொழிகள் தந்து உலகம் போற்றும் அன்னை கஸ்தூரிபாயை உலக சேவைக்கு அளித்தாய். மத சகிப்புத்தன்மை இன்றி நாம் ஒன்றுபட இயலாதென்ற மந்திர சாவியை உலக சமாதானத்திற்கு வழங்கினாய். மத சகிப்புத்தன்மை இன்றி நாம் ஒன்றுபட இயலாதென்ற மந்திர சாவியை உலக சமாதானத்திற்கு ஈந்தாய். உலகம் ஒற்றுமையில் மேன்மை பெற அகிம்சை என்ற ஒன்றே அறவழி என்று வாழ்ந்து காட்டினாய். உலகம் ஒற்றுமையில் மேன்மை பெற அகிம்சை ஒன்றே அறவழி என்று வாழ்ந்து காட்டினாய். இயற்கை நம்மை காக்க எளிமை ஒன்றே அரிய வழி என்று எடுத்துரைத்தாய். இயற்கை நம்மை காக்க எளிமை ஒன்றே அரிய வழி என்று எடுத்துரைத்தாய். ஊரக வளர்ச்சியும் அங்கு மகளிர் எழுச்சியும் என்று முழுமை பெறுகின்றதோ, ஊரக வளர்ச்சியும் மகளிர் எழுச்சியும் என்று முழுமை பெறுகின்றதோ அங்குதான் உண்மையான வளர்ச்சி என்று ஓங்கி உரைத்தாய். குஜராத்தில் பிறந்து இந்தியாவெங்கும் நடந்தாய். உலகெல்லாம் உலாவுகின்றன வாழ்க்கை செய்தி. குஜராத்தில் பிறந்து இந்தியாவெங்கும் நடந்தாய். உலகெல்லாம் உலவுகின்றன உத்தமர் தம் வாழ்க்கை செய்தி. ராஜ்யம் ஆளவில்லை, மக்களின் மனங்களில் வாழுகின்றாய். வாழ்க நீ எம்மான், இந்த வையகம் செழிக்க வாழ்க நீ எம்மான். நன்றி. காணொலி அனுப்பிச்சிட்டீங்க. காணொலி அற்புதமான கவிதையை அறிவித்தீர்கள். காணொலியில தெரியுதுங்க. இப்பதான் தெரியுது. முதல்ல கொஞ்சம் போயிடுச்சு, காணொலி போயிடுச்சு. பேராசிரியர் கவிஞர் சுபச்செல்வி அவர்கள் மகளிர் அமைப்பை நடத்தி வருபவர். நல்ல ஒரு கவிதை ஒன்று வழங்கினார்கள். முதலாக நமது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இது 75 நாட்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைக்கு 15வது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 60 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இதில் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி தொடரிலே சத்திய சோதனை வாசித்தல் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் சத்திய சோதனை புத்தகம் கொடுத்து இது உலக சாதனை சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சி. அதெல்லாம் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு, பிறகு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சரிங்க ஐயா, கண்டிப்பாக ஜே மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னையைச் சேர்ந்த திருமதி ஜே மஞ்சுளா அவர்கள்
இல்லம் தேடி கல்வியிலே தன்னார்வலராகவும் ஒரு பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். அடுத்து ரித்திகா கூப்பிடுவேன். ரித்திகா இருக்காங்களா பாருங்க. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் கண்ட மகாத்மா என்ற தலைப்பில் கவிதைகளை ஒரு சில வரிகள் உங்களிடம் பகிர்கிறேன். காந்தி காந்தி மகாத்மா காந்தி இந்தியாவை அகிம்சை முறையில் போராடிய காந்தி. இந்திய விடுதலையை பெறப்பட்ட காந்தி உலக உத்தமராக பாராட்டப்பட்ட காந்தி. நம் உள்ளங்களிலும் காந்தி, நம் இதயத்திலும் காந்தி, நம் நெஞ்சத்திலும் காந்தி. நம் தாத்தாவாகிய மகாத்மா உலகம் முழுவதும் அவர் உயிர் தென்றல் போல் பரவி வீசுகிற காந்தி. கோடானு கோடி மக்களுக்கு தலைவனாக வழி நடத்திய காந்தி. கோடானு கோடி மக்களுக்கு தலைவனாக வழி நடத்திய காந்தி. மண்வாசனை போல காந்தியின் சத்திய சோதனை உலகமெங்கும் பரவி கிடைக்கிற சுயசரிதை எண்ணிலடங்கா. உலகமெங்கும் பரவி கிடைக்கிற சுயசரிதை எண்ணிலடங்கா. பூக்கள் எப்படி நமக்கு மனம் வீசுகிறதோ அதுபோல காந்திஜியின் சுயசரிதை வீசிக்கொண்டே இருக்கும். பூக்கள் எப்படி நமக்கு மனம் வீசுகிறதோ அதுபோல காந்திஜியின் சுயசரிதை வீசிக்கொண்டே இருக்கும். வாய்ப்புக்கு கிடைத்ததுக்கு நன்றி ஐயா. திருமதி ஜே மஞ்சுளா அவர்கள் கவிதை பற்றி திருமதி கற்பகம் அவர்கள் தனது கருத்துரை வழங்குவார்கள். திருமதி மஞ்சுளா அவர்கள் தன்னார்வலராக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு பணிகளுக்கு இடையிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக இருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துடைய மேலாண்மை கமிட்டியில் அந்த குழுவிலே பொறுப்பில் இருக்கிறார். இதற்கிடையிலே தன்னார்வலர் ஆக இல்லம் தேடி கல்வியிலே பங்கு பெற்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்திய சோதனை வாசித்தல் நிகழ்ச்சியிலே மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டு அவர்களை விட்டால் மொத்த புத்தகத்தையும் படித்து விடுகிற ஆர்வத்தோடு செயல்படுவார். ஒரு அத்தியாயம் இன்னொரு அத்தியாயம் படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு மிகுந்த ஒரு குழந்தை உள்ளத்தோடு இருப்பார். ஒரு குழந்தை உள்ளத்தோடு அந்த சத்திய சோதனை வாசித்தல் மிகுந்த ஆர்வம் காட்டுவார். அதை பார்க்கிறவர் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நேரத்தில் மொத்தம் எல்லாம் இவங்களே படிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு அந்த நடைமுறை, அந்த நிர்வாக நடைமுறை சம்பந்தமாக தொடர்புல இருக்கும் எதுவா இருந்தாலும் கூட அவங்களுடைய ஆர்வம் இருப்பாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. மிகவும் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள். அடிக்கடி பல விடயங்களுக்கு இடம் அடிக்கடி ஐயம் கேட்பார்கள். சற்றேறக்குறைய ஒரு அது என்ன சொல்றது, தொடக்கப்பள்ளி மாணவி போலவே ரொம்பவும் ஆர்வமாக தன்னை முழுமையாக இந்த நிகழ்ச்சி போக்கில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வாழ்கமா, தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள். சிறப்பு. அடுத்ததாக ரித்திகா இருக்கீங்களா? ரொம்ப நேரமா ரித்திகா இல்லைங்க ஐயா. உண்மையாள் ஆசிரியர் மற்றும் தனராசு பேராசிரியர் வந்திருக்காங்க. ரித்திகா இல்லைங்க. இல்ல, அவங்க முன்னாடி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களை கூப்பிடலாம். நான் அப்புறம் அவங்களுக்கு போயிட்டு கதிஜா பானு இருக்கீங்களா? கதிஜா பானு இருக்கீங்க ஐயா. காத்துட்டு இருக்கேன். அடுத்ததா உமையாளம்மா தயாராங்க. கதிஜா பானு வாங்க.
அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. எனது பெயர் கதிஜா பானு, பிகாம், தென்காசி மாவட்டம், மீனாட்சிபுரம், இல்லத்தரசி. இல்லத்தரசியா நீங்க? மகிழ்ச்சி. சொல்லுங்க. உலக உத்தமர் காந்தியடிகளின் கவிதைகளின் சிறிய சிறிய வரிகளை படிக்க வந்துள்ளேன் ஐயா. படிங்க. என் தேசத்தின் தந்தையே, எங்கள் மகாத்மாவே, உனக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கம். உண்மையும் அகிம்சையும் தான் உன் ஆயுதங்கள். உண்மைக்கு ஓர் உருவம் என்றால் அது நீங்கள்தான். சத்தியாகிரகம் என்னும் விளக்கில் அகிம்சை என்னும் எண்ணெயை ஊற்றி, உண்மை என்னும் திரியை ஏற்றி, சுதந்திரம் என்னும் ஒளியை கொடுத்தாய். ஒற்றுமையே வலிமை என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாய். மறைந்த பிறகும் எம் மக்களின் மனதில் வாழ்கிறாய். உண்மையும் அகிம்சையும் நமது கொள்கையாக இன்று நாம் உறுதி ஏற்போம். நமது பாபுஜியின் கனவை நிறைவேற்றுவோம். ஆற்ற முடியா வெம்மை அங்கே, மாற்ற முடிய பாலை அங்கே, காற்றில்லா வெறுமை அங்கே, வீற்றிருக்கும் யமன் அங்கே. உலகில் காலூன்றி குதித்தானே, நிலவில் கால் வைத்து சாதித்தானே. இருப்பினும் இடையினிலே அரை துண்டு, பேச்சினிலே வேகம் உண்டு, மூச்சினிலே நேர்மை, கைகளிலே ரத்தம் இல்லை, அகிம்சையே போதனை, செந்தமிழே நிகழ்வில்லை, அதுபோல சாதனை. நன்றி ஐயா. சிறப்பு. திருமதி கதிஜா பானு முதல் முறையாக கவியரங்கத்திலே கலந்து கொண்டு கவிதை வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆமாங்க ஐயா. முதல் அம்மா கையை தட்டுறீங்க, ஆனா சத்தம் கேட்கல. ஒளி வாங்கி வச்சுட்டு கை தட்டுறீங்க. நன்றி. அவர் ஆழ்வாரை போல விளக்கி ஏற்றி இருக்கிறார்ப்பா. அவர் காந்தியடிகள் ஏற்றிய விளக்காக சுதந்திரத்தை சொல்லும் போது 2 ஆழ்வார்கள் பாடியது போல இருக்கிறது. ஒருவர் உலகை அகலாகவும் மற்றொருவர் அன்பை அகலாகவும் ஆக்கியது போல கதிஜா அம்மையார் இல்லத்து அரசி. அவருடைய எழுத்து இந்திய சுதந்திரத்தை காந்தியடிகள் ஏற்றிய விளக்காக பார்த்தமை சிறப்பு. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்கம்மா. வாழ்த்துகள். நன்றி அம்மா. அதுல குறிப்பா இவங்க கவிதை நிறைய சொற்கள் இருந்தது. அது எனக்கு ரொம்ப கவர்ந்த சொல் பாபுஜி. காந்தி எல்லாரும் பாபுஜி தான் கூப்பிடுவாங்க. காந்தியை நேர்ல கூப்பிடுற போது பக்கத்துல இருக்க காந்தியை கூப்பிடணும்னா பாபுஜி தான் கூப்பிடுவாங்க. அவரை இந்திய மக்கள் முழுவதும் அவரை அழைத்து அவருக்கு வைத்த ஒரு அன்பு பெயர் பாபுஜி. பாபுஜி வந்தாரு, பாபுஜி போனாரு, பாபுஜி என்ன பாபுஜி இப்படி பண்றீங்களா அப்படிதான் பேசுவாங்க. பாபுஜின்ற ஒரு உரிமையான ஒரு நம்ம காந்தி தாத்தான்னு சொல்றோம், மகாத்மா நிறைய அவருக்கு சொல்லப்பட்டால் கூட தமிழ்நாட்டுல இந்த பாபுஜின்ற அந்த சொல் போடுற அதிகமா வரலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்தியா முழுவதும் அவருக்கு வைக்கப்பட்ட அன்பு பெயர் பாபுஜி. அவரை பாபுஜின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த சொல்லை நீங்கள் சொன்ன பொழுது எனக்கு உண்மையிலேயே இந்த கவியரங்கத்துடைய வெற்றி சொல் என்று நான் நினைக்கிறேன். சொல்ல மக்கள் எல்லாம் பாபுஜி கொண்டாடினார்கள். பாபுஜி தான் சொல்லுவாரு. பாபுஜி என்ற வார்த்தை எத்தனை முறை சொல்லிட்டேன், 10 முறைக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு அந்த வார்த்தை பாபுஜின்ற அந்த சொல் காந்திக்கு மட்டுமே உரித்தான ஒரு சொல். அது சிறப்பான ஒரு சொல். அதை அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக. நன்றிங்க ஐயா. இந்த கவிதையில் மகிழ்ச்சியா மகிழ்ச்சி. அடுத்ததாக திருமதி உமையால் தனராஜ் அவர்களை பாருங்கள் அம்மா. திண்டுக்கல்லிலே ஆசிரியராக கொண்டிருக்கிறார். நம்முடைய கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திருமதி உமையால் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா.
நான் கண்ட மகாத்மா நல்லவர் என்றும் நடிக்க தெரியாதவரே, நல்லவோல் என்று நடிக்க தெரியாதவரே, எல்லா வசந்தியும் வாழ்வின் கடைசி இஞ்சியை வாழ் காட்டியவரே, எல்லா வசதியும் வாழ்வில் நீங்கள் கடைசி இந்தியனாய் வாழ்ந்து காட்டியவரே, சிந்திக்க மறுத்த ஆங்கினை தன்னிலை மறந்து சிந்திக்க மறுத்த இந்தியனையும் நிந்திக்கச் செய், சிந்திக்க மறுத்த ஆங்கிலேயனை தண்ணி மறந்து சிந்திக்க மறந்த இந்தியனையும் நீ சிந்திக்கச் செய்தாய். அவர்களுக்கும் செயல்படுத்தினாய். நீ மனிதரில் வேறுபாடாய் மாக்கள் போல் நடத்தினரே பாரத மக்களே ஆங்கிலேயர்கள். மனிதரில் வேறுபாடாய் மக்கள் போல் நடத்தினரே பாரத மக்களே ஆங்கிலேயர்கள். அது கண்டு மனம் புரியினாய், கலங்காது அகிமையாய் போராடினாய் வெற்றிகிற்றும், கதி கலங்காது அகிமையாய் போராடினாய் வெற்றி கிட்டும் வரை. கத்தியின்றி ரத்தமின்றி போட நீ தேர்ந்தெடுத்த அகிம்சை போராட்டம் அதை பார்த்து உளம் இயந்தது. கத்தியின் ரத்தமின்றி போராட நீ தேர்ந்த அகிம்சை போராட்டம் அதை பார்த்து உலகம் வியந்து மனிதரில் குறைவரும் தெய்வமாய் பொறுத்தாய். மனிதரில் குறை பொறுக்கும் தெய்வமாய் பொறுத்தாய். எந்த தியாகத்திற்கும் நீ தயாராய் இருந்தாய், எந்த தியாகத்திற்கும் நீ தயாராய் இருந்தாய். இந்து முஸ்லிம்களின் ஒட்டைக்கு உன் இன்னுயிர் இது இன்றும் என்றும் மகாத்மா ஆனாய். இந்து முஸ்லிம்களின் ஒற்றுமைக்கு உன் இன்னுயிர் இந்து என்றும் மகாத்வாய் ஆனாய். நன்றி, வணக்கம். சிறப்பாமா. இந்த முதல் வரி படிங்க. நல்லவர் போல் என்றும் நடிக்க தெரியாதவரே, எல்லா வகையிருந்தும் வாழ்வில் நீங்கள் வாழ்ந்து நல்லவர் என்றும் நடிக்க தெரியாதவரே. நல்லவர் என்றும் நடிக்க தெரியாதவரேவா? அவர் ஏமா என்றும் அவர் நல்லவர் தான், அவரே நடிச்சு காட்டணும். அவர் கெட்டவரை தான் நடிச்சு காட்டணும். அவர் நல்லவர் தானே. மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில அவர் ஒரு மதத்தை சார்ந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வைணவ மதத்தை சார்ந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தன்னுடைய பிற்காலத்திலே மத நல்லிணக்கத்தை கைகளிலே எடுத்துக் கொள்ளுகிறார். மத நல்லிணக்கத்தை பேணுகிறார். சாதி பிரிவுகளை வெறுக்கிறார். தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியிலே மிக கடுமையாக சாதி பிரிவுகளை வெறுக்கிறார். மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மத நல்லிணக்க கோட்பாடுதான் அவருடைய உயிரை பறித்து விட்டதோ என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுவது. அந்த மத நல்லிணக்கம் என்கிற அந்த கோட்பாடுதான் அவர் உயிரை பறித்து விட்டதோ என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுவது. மிகச் சிறப்பான கவிதை குறிப்புகளமா சிறப்பு. வேம்பால்பட்டியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருடைய பள்ளி மாணவிகள் நிறைய பேரு நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றிலும் கலந்து கொள்ள ஒத்துழைப்பு கொடுத்து வருபவர். வாழ்கம்மா, வாழ்க திருமதி உமையா ராஜா அவர்கள். அடுத்ததாக கவிஞர் கற்பகமணி கவிதை பாட அன்புடன் அழைக்கிறேன். இசை அரசி பணிச்செம்மல் திருமதி கற்பகம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே தான் எழுதிய ஒரு பாடலையும் பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கவிதை வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அப்பா.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி உலகமெங்கும் குழந்தைகளையும் இல்லத்தரசிகளையும் திறமைகளை எல்லாம் காட்டி நல்லதொரு சமுதாயம் படைப்பதற்காக எப்போதும் சிந்தனையாலும் உழைப்பாலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குடும்ப உறுப்பினர்களை வணங்கி இன்றைய கவியரங்கிற்கு தலைமையேற்றுள்ள தலைமை அவர்களுக்கு நல்வணக்கம் கூறி இதுவரைக்கும் கவிதை வாசித்தவர்களுக்கும் இனி வாசிக்கப் போகிறவர்களுக்கும் எனது வணக்கங்களை சொல்லி நான் கண்ட காந்தி மகாத்மா எனும் தலைப்பில் சில துளிகள். கதராடையை கண்ணியமாக்கி கடமையதை நல்லுணர்வாக்கி அஹிம்சையை ஆயுதமாக்கி சத்தியத்தை வாழ்க்கையாக்கி சரித்திரத்தின் வியப்புக்குரியாய் சாகாது வாழ்வார் யாரோ உத்தமர் காந்தி போல உலகில் வேறு எவரும் உண்டோ? தாய்க்கு செய்த 3 சத்தியம் தனையன் நெஞ்சை அசைத்து பார்த்தது. இங்கிலாந்திலே இருந்த போதும் ஈன்று வளர்த்த தாயை நினைத்தது. என்னுடைய நலனினும் தர்மமே பெரியது என்றவர் நினைத்ததால் சத்தியம் காத்தது. புத்தனை போல வாழ்ந்த புண்ணியர் இந்த தருணம் நம்முடன் இருந்தால் ஒப்பற்ற ஆலயமாய் இல்லம் ஒன்று உருவாக்கி உலகினிலே நல்லுறவு பெருகிடவே செய்திடுவார். இணையில்லா ஆற்றலுடைய இளையோரை ஒன்றிணைத்து இந்தியாவின் நதிகள் யாவும் இணைக்க ஆணையிட்டிடுவார். இமயம் தொட்ட கங்கை நதி குமரியிலே கலந்திடுவாள். இன்பமது நதி போல எண்ணும் போதே எழுகிறதே. இது மட்டும் செயலானால் இந்தியாவே வளமாகும். இது மட்டும் செயலானால் இந்தியாவே வளமாகும். கதராடை பயன் கூறி நெசவதனை காத்திடுவார். கரும்பும் நெல்லும் பயிராக்கி மண் காக்க செய்திடுவார். செயற்கை பூச்சி ஏதுமன்றி இயற்கையதை காத்திடவே செடி கொடிகள் மரங்களோடு சோலைகளை ஆக்கிடுவார். ஊழல் இல்லா திருநாடாய் நம் நாடு திகழ்ந்திடவே உண்மைதனை வாழ்வினிலே கடைபிடிக்க சொல்லிடுவார். உழைப்பதரும் இன்பம் போல உலகில் ஏதும் உயர்வு இல்லை. உத்தமராம் காந்தி சொல்லும் உயர் வேதம் இதுதானோ? கற்பனையோ அற்புதமாம். காந்தி வந்தால் நலமாகும். என் இச்சை நிறைவேற இறையருளே துணையாகும். வருவாரா காந்தி மகான்? தருவாரா தரிசனமும்? விழி வைத்து காத்திருப்போம். காலம் சொல்லும் பதில் இதற்கு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். கற்பகம் பொழிச்சலூர். கவிதை. பாடும்போது தென்றல் காற்று, பாடும்போது தென்றல் காற்று, கவிதை படிக்கும் போது புயல் காற்று. எல்லாம் உங்கள் வழிகாட்டல். உத்தம பாளையத்தில் இருந்து அழைத்தாலும் சரி, பொழிச்சலூர் இருந்து அழைத்தாலும் சரி, உங்களை அவர் நம்ப தயாரில்லை. இன்னொரு முறை வர தயாரில்லை. தயவு செய்து அவர் திருப்பி கூப்பிடாதீங்க. நீங்கதான் காந்தியா மாறணும். மகிழ்ச்சி அம்மா, நல்லா அருமையா கவிதை வாசிச்சீங்க. நீங்கள் பல முறை நம்முடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டாலும் கூட இன்றைக்கு உங்கள் கவிதையை கேட்ட போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சிறப்பாக அளித்தீர்கள். கவிதை சிறப்பாக கொடுத்தீர்கள். இதை பற்றி ஒரு பின்னூட்டம் வழங்க வருமாறு யாரை கூப்பிடலாம்? முதல்ல பாவை புயல், இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை தாங்கி இருக்கிற பாவை புயல் வி ராணி அம்மையார் அவர்களை அழைப்போம். அப்புறம் வேற ஒருத்தர் விஜயம்மா வரைக்கும், ராஜமணி அம்மா வரைக்கும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? பூ தருவது வாசம் ஐயா. பூ தருவது வாசம். மனிதனுக்கு தேவை சுவாசம். ஒரு நல்ல தமிழ் மனிதத்திற்கு தேவை
விசுவாசம், அதாவது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் என்பது இந்த தமிழை வளர்க்க, அதையே சுவாசமாக கொண்டு உலகெங்கும் தமிழ் மனம் வீசபடியாக கவிதை வார்த்த, இதற்கு மேல இல்லை. என்றும் மனம் பரப்ப வேண்டும். வாழ்த்து. நன்றி அம்மா. வணக்கம் ஐயா. கவியரசி கற்பகம் அம்மா அவர்கள் வடித்த கவிதை இன்றைக்கு உள்ளத்தை கொள்ளை கொண்டது. கதராடை கண்ணியமாக்கி, கதராடையின் கண்ணியம் காந்தி அவர்கள், சரித்திரத்தின் வியப்புக்குறி காந்தி அவர்கள், இமயத்தில் தொடங்கிய கங்கை குமரியில் கலந்தால் ஆனந்தமாக இருக்கும் என்ற வரிகள் அற்புதமானவை. கற்பனைகள் நினைவானால் கண்ணலாக இனித்திட்டும் நம் நாடு, காந்தியின் கனவும் நினைவாகும். மீண்டும் காந்தி பிறக்காவிட்டால் கூட காந்தியினுடைய சத்திய சோதனை என்னும் விதைகள் ஆங்காங்கே தூவப்பட்டிருக்கின்றன. அந்த விதைகள் முளைத்து காந்தியின் கனவை நினைவாக்கினால் அதுவே காந்தி இப்புவியில் பிறந்ததற்கான அடையாளம். மிகுந்த அற்புதமான கவிதை படைத்தீர்கள் திருமதி கற்பகம் அம்மா. மிகுந்த சிறப்பு. நன்றிகள், வாழ்த்துகள். நன்றி. நன்றி அம்மா. மகாகவி பாரதியார் நினைவஞ்சலி 100 நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது ஒரு 100 பாரதியாவது உருவாக்கி காட்டுவேன் என்று சொன்னேன். ஆனால் நான் இப்போது நிச்சயமாக ஒரே ஒரு மகத்தை உருவாக்கி காட்டுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கையை தேவை இல்லை. அதற்காக நான் இந்த சமூகத்துக்கு கை தொழுது மன்னிப்பு கேட்கிறேன். அதாவது நீங்களா தெரிந்தாவிட்டால் என்ன செய்ய முடியாது. காந்தி கண்ட கனவு ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமிய பொருளாதார அரசியல் அவர் கண்ட கனவு. இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு அயல் நாட்டு, எந்த அயல் நாட்டிலிருந்து விடுதலை பெற்றோமோ அந்த அயல் நாடுகளுக்கு போல பல அயல் நாடுகள் இங்க நிறுவனங்களை நடத்தி கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தண்ணீரை, நம்முடைய மணல் வளத்தை, நம்முடைய மலை வளத்தை, இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து சிந்தித்து பாருங்கள். எதை கொள்ளையடிக்கிறது? எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இன்னும் சொல்ல போனால் பல நீதிமன்ற தீர்ப்புகள் வருகிற பொழுது இவர்கள் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுகிறார்களா என்று ஐயம் நமக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு நாடு காந்தியை விட்டு விலகி சென்றது. ஆனால் உலகமே காந்தியை கொண்டாடி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் 75 நாடுகளில் உலக உத்தமர் காந்தியடிகளுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெயரிலே சாலைகள் இருக்கிறது. அவர் பெயரிலே பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. காந்தியை பற்றி ஆய்வு செய்கிற நிறைய நாடுகளில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். காந்தியத்தை ஆய்வு செய்கிறார்கள். இப்படிலாம் இருக்கு. நாம தான் அதை மறந்துட்டு ஏதோ ஒரு பாதையில போயிட்டு அதை நினைவுறுத்துவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். திருமதி கற்பகம் அம்மாவுடைய கவிதை வெகு சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக கவிதை வழங்க வருமாறு கவிஞர் தனராஜ் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர். திரு தனராஜ் அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஐயா. நன்றி ஐயா. வாங்க.
தென்றரசிங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. நான் கல்லூரி பேராசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவன் ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? பேசுங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, பேசுங்க. சில பேருக்கு அந்த கேக்குது. எல்லோருக்கும் நன்றியா. நன்றி. நான் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கண்ட மகமா பற்றி எனக்கு கருத்து. இடையின்றி எந்த ஆடையும் விரும்ப அமிழ்தே. இடையாடையின்றி எந்த ஆடையும் விரும்பாத அமிழ்தே. முழு ஆடையின்றி தமிழகத்தில் முழவனை கண்களில் கண்டாய். காரணம் தாய் கருத்தினில் காய் அன்று அரையாடை அணிந்தாய். கண்கள் கண்டாய் காலம் கேட்டாய் கருத்தினில் கொண்டே அன்று முதல் அரையாடை அணிந்தாய். ஆதங்கம் கொண்டு அவள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவர் நீ. மதம் இனம் மாநிலம் வேறுபாடுகளை வெறுதாய். மதம் இனம் மாநிலம் வேறுபாடுகளை வெறுதாய். அடிமைத்தனத்தை அகற்ற அரும்பகலும் உழைப்பு. மதம் இனம் மாநிலம் வேறுபாடுகளை எதிர்த்தாய். அடிமைத்தனத்தை அகற்ற அல்லும் பகலும் உழைத்தாய். மனிதனை மனிதனாய் மதிக்க கற்றுத்தந்தாய். மனிதனை மனிதனாய் மதிக்க கற்றுந்தாய். மனக்கலையை போக்கும் மந்திரத்தை எங்கு காயோ. மனிதனை மனிதனாய் மதிக்க கற்றுந்தாய். மனக்கவலை போக்கும் மந்திரத்தை எங்கு கற்றாயோ. உலகில் உள்ள மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் கடனுக்கு பணியேற்றும் ஆத்மாக்கள் நான் அறியேன். நீ ஒருவர் மட்டுமே மக்களுக்கு உடல் பொருள் ஆவி தந்தாய். உலகில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாம் கடனுக்கு பணியாற்றும் ஆத்மாக்களோ நான் அறியேன். நீ ஒரு மட்டுமே மக்களுக்கு உடல் பொருள் ஆவி தந்தாய். உலகில் ஆத்மா வாழ்க வாழ்க பல்லாண்டு புகழே. வணக்கம் ஐயா. கற்பனமாமா அல்லது தற்கொலை யாராவது ஒரு பின்னூட்டம் கொடுங்க. எனக்கு சரியா கேட்கல. வணக்கம் அப்பா. சரியா கேட்கல, எனக்கு சரியா கேட்கலைங்க. ஆனா சிறப்பாக அந்த உச்சரிப்பு மனிதன் மனிதனாக்கினா என்று மட்டும்தான் தெளிவா கேட்டது. ஒரு பகுதி ஒரு பகுதி கேட்கல. விட்டு விட்டு தான் கேட்டது. சிறப்பாக சொல்லுங்கம்மா. நாம் எல்லோரும் காந்தியை தேச தந்தை என்றோம். இவர் தந்தாய் 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 என்று எந்த காந்தியை அத்தனை தாய் என்று இறுதியில் ஈட்டுச்சீரை அமைத்து பாடியது வெகு சிறப்பு. அரையாடையில் ஆரம்பித்து உயிர் நீத்தது வரை ஒவ்வொரு ஈட்டுச்சீரும் சிறப்பாக தாய் தாய் என்று அமைத்தார். தாய் நாடு என்று சொன்னோம், அவரை தேசப்பிதா என்றோம். தேசப்பிதாவை ஒரு தாய்க்குரிய இடத்தில் வைத்து அமைந்திருந்தது இவருடைய கவிதை. சிறப்புங்கய்யா. வணக்கம்மா. நன்றிமா. நன்றிமா. சிறப்புங்க. ஆனா அந்த தாயை நான் கவனிச்சேன், நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. கவிதை எழுதுகிற நான் ஒரு முறையை பின்பற்றுவேன். சரிங்க. நம்ம மேலானவர்களை பற்றி எழுதுகிற போது பேசினா என்கிற வார்த்தையை பயன்படுத்த எப்படி அந்த பேசி காட்டினாய் இது மாதிரி சொற்களை பயன்படுத்த மாட்டேன். அதுக்கு மாற்றி வேறு சொல் போட்டு தாய் வர்ற மாதிரியோ இல்ல நடந்து காட்டினார்னோ போட்டு மாற்றுவோம். ஏன்னா அது சொல்லுகிற போது அது பொருள் அது கிடையாது என்றாலும் கூட சொல்லுகிற பொழுது கூட அந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்று கடைசி ஈற்று அசை வந்து அப்படி போய் ஒலிக்கிற போது அது காதல் வரும்போது சரியா விழாதுங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த அது மாதிரி பயன்படுத்த மாட்டேன். மிக சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. நாம் கவியரங்கத்துடைய நிறைவு கட்டத்துக்கு வந்து விட்டோம். நானும் கவிதை படிக்கிறேன்.
விஜயம்மா கவிதை வழங்குறீங்களா? ராஜாமணி அம்மா கவிதை வழங்குறாங்க ஐயா. ராஜாமணி அம்மா ராஜாமணி அம்மா உங்களது கவிதை இல்லாமல் கவியரங்கம் எப்படி முடியும்? நிறைவுக்கு வந்து விட்டேன் அப்படின்ட்டாரு ஐயா. பாயச கவிதைமா இறுதியில் பாயசம் இல்ல அவரு முடிச்சிட போறேன் அப்படின்னாரு. அதனால விஜயம்மா கவிதை வழங்குறீங்களா? கவிதை வழங்குறீங்களா? இல்ல 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 ஜெயலட்சுமி அம்மா இல்ல ஐயா நான் வழங்குறேங்க ஐயா. கவிதை வழங்குறேன். கவிதை வழங்குறேங்க ஐயா. சொல்லுங்க. வாசிக்கிட்டீங்களா? ஜெயலட்சுமி அனைவருக்கும் கல்மண்டபத்தில் வந்திருக்கிறார்கள். அப்ப நாளையில ஒரு கவிதை நூலையும் என்னுள்ளும் காதலா என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை நூலையும் படித்திருப்பவர். இந்த 2 நூலையும் அவர் வேறு பதிப்பகங்கள் மூலமாக பதிப்பித்திருந்தாலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தான் அதை வெளியிட்டது. அந்த ஒரு செல்வி KC ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை கவிதை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி. நான் என்னுடைய கவிதைக்கு நேரா போயிடுறேங்க. ராமநாமமே வேணுகானமாய் இன்பம் அளிக்கும் என்றவர், என்றும் அதனையே ஊன்று கோலன கொண்டு குவளையும் வென்றவர். வேறு நாமங்கள் உள்ள போதிலும் ராமநாமம் எப்போதுமே நின்று காத்திடும், நேர்மை சேர்த்திடும், நெஞ்சம் திறன்மிகும் எப்போதுமே. எந்த மதத்திலும் எந்த மொழியிலும் நின்று அருள் தரும் இறைவனை நன்று காத்திடு என்று ராமனை நித்தம் இறைஞ்சியே வேண்டினார். சொன்ன சொல்லதை செயலில் காட்டியே இன்னல் களைந்த உத்தமர், அந்த சென்னல் மேனியர் வெள்ளை நிறத்தனை வெறுக்காமல் வேர் அறுத்தவர். நல்ல சிந்தனை உள்ள யாரையும் உள்ளம் உள்ளுதல் இயல்பலோ, அல்லல் போக்கிய அருமை காந்தியை வாழும் வரையிலும் போற்றுவோம். வாழும் வகையினை சொன்ன கீதையை எந்த நாளுமே போற்றினார். கீதை வழியிலே வாழ வழி இல்லை என்று பிறர் கதை கூறினார். குற்றம் மனதிலே சற்றும் இன்றியே சுற்றம் நீ என சுற்றிடும், உயிரை கொன்று நீ நித்தம் தின்றிட கருணை செத்து போகும் இம்மண்ணிலே. மண்ணும் உயிரலாம் என்று முனை தொழ நன்று செய்திடு மானுடா என்று கூறிய காந்தி பிறந்த நம் இன்ப இந்தியா வாழ்கவே. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. கவிஞராம் கவிதை கொடுத்திடும் நல்லதொரு இவர் மங்கையாம், செல்வி என்றொரு செல்வி என்றொரு பெயரை கொண்டவர், கவிதை பெற்றதால் தாயிவர், கவிதை கேட்டதால் நானும் செவியில் சேரலை இணையம் கிடைக்கலை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா இருந்தது, கவிதை சிறப்பா இருந்தது. இசையோடு பாருங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொழப்புல மண்ணை போட்டுட்டீங்க. இப்ப அடுத்ததாக என்னுடைய கவிதை ஒன்றை வழங்குகிறேன். என் கவிதையை தொடர்ந்து இந்த கவியரங்கத்துடைய நிறைவு கவிதையாக, சிறப்பு கவிதையாக திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் தனது கவிதை வழங்குவார்கள். சிறப்புடை பொருளை கற்பனை வைப்பதா என்னம்மா தொழில் அப்படி சொல்றாதானே ஐயா? என்னுடைய கவிதைக்கு பின்னூட்டம் கொடுங்க. அதை கொடுத்துட்டேனே, அதான் பாட்டாவே பாடிட்டேனே. எப்ப தந்தீங்க? வெடைச்சிங்க வெடைச்சிங்க. பாட்டா பாடி பாராட்டினாருமா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவும் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகமும் இணைந்து நடத்தி வருகிற உலக உத்தமர் காந்தியடிகளின் 75வது
நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறுகிற உத்தமர் காந்தி நினைவஞ்சலி 75 உலக சாதனை சான்றிதழ் நிகழ்ச்சியில இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாவை புயல் வி ராணி அம்மையார் அவர்களே வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாற்றிய தமிழ் பணிச்சம்மல் கவியரசி இரா விஜயா அம்மையார் அவர்களே வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே காந்தி வணக்க பாடலை பாடிய இசையரசி தமிழ் பணிச்சம்மல் நல்லாசிரியர் விருது பெற்ற கே கற்பகம் அம்மையார் அவர்களே வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து கவிதை பாடிய திருமதி இந்துமதி அவர்களே, கக்கோலம் என் ஜலநாதன் அவர்களே, திருமதி கற்பகம் அவர்களே, இனி கவிதை பாட இருக்கின்ற திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்களே, திருமதி மோகன சுந்தரி தங்கராஜ் அவர்களே, திருமதி கவிஞர் மீரா லட்சுமி பிரியா அவர்களே, திருமதி உமையால் திரு முனைவர் தனராசு இணையர் கவிஞர் பெருமக்களே, மீனாட்சிபுரத்திலிருந்து முதல் முறையாக கவிதை வழங்கிய கவிஞர் கதிஜா பானு அவர்களே, சென்னையைச் சேர்ந்த திருமதி ஜே மஞ்சுளா அவர்களே, கோவையிலிருந்து இணைந்த கவிஞர் பேராசிரியர் திருமதி சுபசெல்வி அவர்களே, புதுவை மாநில தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர் செல்வி கே.சி. ஜெயலட்சுமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னுடைய கவிதையை வழங்குகிறேன். ஒரு பாட்டு பாடத்தாக இருந்து நான் பாடின நல்லா இருக்காது, இருந்தாலும் கேளுங்க, ஒரு தண்டனை மாதிரி இது. காந்திய வழிய மறந்து போனீங்கல்ல, உங்களுக்கு என்னால முடிந்த ஒரு தண்டனை கொடுக்குறேன் மக்களுக்கு. பொக்கை வாயி கிழவராம் புன்னகையின் அரசராம் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம், அவர் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம். பொக்கை வாயி கிழவராம் புன்னகையின் அரசராம் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம், அவர் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம். போர் பந்தரில் பிறந்தவர், போரிடாமல் ஜெயித்தவர், பூமி மக்கள் போற்ற வாழ்ந்தவர், சிறு புன்னகையால் உலகை ஜெயித்தவர், ஆங்கிலேயர் ஆட்சியை அகிம்சையினால் ஜெயித்தவர், அடக்குமுறையை அன்பில் எதிர்த்தவர், எங்கள் அடிமை நிலை மாற்றி அமைத்தவர், ஆங்கிலேயர் ஆட்சியை அகிம்சையினால் ஜெயித்தவர், அடக்குமுறையை அன்பில் எதிர்த்தவர், எங்கள் அடிமை நிலை மாற்றி அமைத்தவர். பொக்கை வாயி கிழவராம் புன்னகையின் அரசராம் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம், அவர் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம். அக்டோபர் 2 அவதரித்து வந்தவர், அகிம்சை என்ற சொல்லை தந்தவர், நமக்கு அகிம்சை என்ற சொல்லை தந்தவர், இந்த அவனி போற்ற வாழ்ந்து வந்தவர், அகிலத்தாயின் பிள்ளையாய் அகிலத்தாயின் பிள்ளையாய் அன்பு வாழ்வின் அன்னையாய் சகிப்புத்தன்மை கற்று தந்தவர், நமக்கு சத்தியத்தின் பாதை தந்தவர், அவர் சத்தியத்தின் பாதை கண்டவர். பொக்கை வாயி கிழவராம் புன்னகையின் அரசராம் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம், அவர் மோகன்தாஸ் கரம் சந்து காந்தியாம். தலைவரான போதிலும் தலைக்கணத்தை மறுத்தவர், தாழ்ந்த வறுமை நிலையை மாற்றியே
தர்ம வழியை நமக்கு காட்டியே தலைவரான போதிலும் தலைக்கணத்தை மறுத்தவர் தாழ்ந்த வறுமை நிலையை மாற்றியே தர்ம வழியை நமக்கு காட்டியே அலைகடல் போல் மக்களை அகிம்சை வழியில் கூட்டியே அலைக்கடல் போல் மக்களை அகிம்சை வழியில் கூட்டியே ஆங்கிலேயர் கொட்டம் மடக்கினார் அவர் அராஜகத்தை அன்பில் மடக்கினார் ஆங்கிலேயர் கொட்டம் அடக்கினார் அவர் அராஜகத்தை அன்பில் மடக்கினார் பொக்கை வாயி கிழவராம் புன்னகையின் அரசராம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாம் அவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாம். நன்றி, வணக்கம். சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது பொக்கை வாய் கிழவராம் புன்னகையின் தலைவராம் பூமியிலே அவதரித்த மனிதராம் இவர் புனிதமான செயல்கள் செய்த காந்தியாம். அருமை ஐயா, மிக அருமை. அம்மா நாளைக்கு அனுப்புறையா? ஒரே ஒரு வினாடிமா. பாடகராயாக்கிய காந்தியினை தொழுவதா திறமை காட்டும் உம்மை பணிவதா நாங்கள் உமது பெருமை என்ன சொல்லுவோம். அப்பா அழகா பாடிட்டீங்க, ரொம்ப அருமை. என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேங்க. எதிர்பார்க்க கரடு முரடு குரலிலே கண்டாய் கவி ஒன்றை கருத்துடனே நமக்கு பாடினார் நேரமாக ஆகவே உங்க குரலில் இன்பத்தை நாங்கள் கண்டது உண்மையே ஐயா. இன்னும் நீங்கள் பாடணும் பல பல கல்யாண சமையல் சாதம் இறுதியிலே பாயாசம் ஆயாசம் தீர. இந்த யூடியூப் லிங்க பார்த்து நான் வீட்டுல மன்னிப்பு கேட்டேன். இல்லப்பா, இல்ல திரைப்படத்துல பாடுறதுக்கு கூப்பிட போறாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு குரல் வேணும்னு யாராவது கூப்பிட போறாங்க. யாராவது மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்து உங்களுக்கு திரைப்படத்தில் கூட பாடுவதற்கு வாய்ப்பு வரலாம். உண்மைதான், இல்ல உண்மை. என்னுடைய இந்த கவிதையினுடைய இல்ல பாடலினுடைய நானும் பாடணும்னு ஒரு ஆர்வத்துல வந்து பாடினதுக்கு எல்லாரும் மன்னித்து, அடுத்ததாக நல்ல குரல் வளமிக்க இயலிசை அரசி, திருக்குறள் செல்வி, தமிழ் பணி செம்மல், முத்தமிழ் தொடரொலி என்ற பல்வேறு விருதுகளை பெற்ற எங்க அம்மா, இவ்வளவு சொன்னாலும் கூட பத்தாது, எங்க அம்மான்னு சொல்றதுக்கு இணையே ஆகாது. எங்க அம்மா திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் இப்பொழுது இவ்வளவோ சொன்னாலும் கூட எனக்கு அந்த எங்க அம்மா தான், அவள் தான் முக்கியம். எங்க அம்மா நம்ம சங்கத்தமிழுக்கு எத்தனை பேருக்கும் அம்மாவாக இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருப்பவர். அம்மையார் தனது கவிதைகளை வழங்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். வாங்கம்மா. மிகுந்த நன்றி ஐயா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய கவியரங்கத்தை மிக சிறப்பானதொரு முறையில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, தலைமை தாங்கி இருக்கக்கூடிய புயல் ராணி வீரா அம்மா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விஜயா அம்மையார் அவர்களுக்கும், இசையால் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், கவிகள் படைத்த திருவாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய கவிதை படைக்கிறேன். நான் கண்ட மகாத்மா. கத்தியும் கூட மென்மையுறும் அந்த காந்தியின் முன்னால் குறுகிவிடும். கத்தியும் கூட மென்மையுறும் அந்த காந்தியின் முன்னால் குறுகிவிடும். கத்தி காந்தி. சத்தியம் கூட உறுதிப்படும் அந்த சாந்த மூர்த்தியை சரணடையும். சத்தியம் சாந்தம்.
சத்தியம் கூட உறுதிப்படும் அந்த சாந்த மூர்த்தியை சரணடையும். உத்தம தலைவன் உளச்சிறையில் என்றும் உண்மை உறைந்து உபந்தாடும். வித்தைகள் செய்யா விந்தையினால் இந்த வியனுலகம் இவன் தாழ் பணியும். உத்தம தலைவன் உளச்சிறையில் உண்மைகள் உறைந்து உவந்தாடும். வித்தைகள் செய்யா விந்தையினால் இந்த வியனுலகம் இவன் தாழ் பணியும். நித்தம் அழுதாள் இந்தியத்தாய், நித்தம் அழுதாள் இந்தியத்தாய், தன் நிலைமை மாறிட தத்தளித்தாள். முத்தை ஈன்றாள் புத்தலிபாய், அதை சொத்தாய் ஏற்றாள் இந்தியத்தாய். முத்தை ஈன்றாள் புத்தலிபாய், அதை சொத்தாய் ஏற்றாள் இந்தியத்தாய். ஒத்துழையாமை நெறிவழியே இவர் ஒன்றாய் சேர்ந்து உருவெடுத்தான். ஒத்துழையாமை நெறிவழியே இவன் ஒன்றாய் சேர்ந்து உருவெடுத்தான். பித்தனை போன்ற அரையாடை என பிறர் வழித்தாலும் புன்னகைத்தான். குத்தி கிழித்தான் அந்நியனை இவன் கூர்வாள் என்பது அன்பாகும். குத்தி கிழித்தான் அந்நியனை இவன் கூர்வாள் என்பது அன்பாகும். உத்தம செயல்கள் பல வழியே இவன் ஓட விட்டான் அந்த வெள்ளையனை. சத்தம் இன்றி வெடிவெடித்தான், சத்தம் இன்றி வெடிவெடித்தான். எதிரி சமுத்திரம் தாண்ட முடிவெடுத்தான். சுத்தம் செய்தான் தாய்நாட்டை, சுத்தம் செய்தான் தாய்நாட்டை, நம் சுதந்திர வெற்றி அறவேட்டை. எத்திசை வாழும் மனிதனுமே இவர் புத்தியில் வைத்து புகழ்ந்திடுமே. எத்திசை வாழும் மனிதனுமே இவரை புத்தியில் வைத்து புகழ்ந்திடுமே. மத்தியில் ஊரில் சிலை நிறுத்தி இந்த மகானின் முன்னால் சிரம் தாழ்த்தும். சத்திய சோதனை சுயசரிதை நல் புத்தியை புகட்டும் உயர் பாதை. சத்திய சோதனை சுயசரிதை நல் புத்தியை புகட்டும் உயர் பாதை. நித்தமும் நிறைவாய் படித்திடுவோம் அந்த உத்தமர் வழியில் நடந்திடுவோம். நித்தமும் நிறைவாய் படித்திடுவோம் அந்த உத்தமர் வழியில் நடந்திடுவோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னை பாராட்டி என்னை ஒரு போதையிலேயே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. அம்மா ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கணும். அந்த புத்லிபாய் கருவிலே சுமந்தது எழுதிருப்பீங்க அந்த 2 வரியை எனக்காக மீண்டும் ஒரு முறை. ரெண்டு மூணு எழுதி வச்சிருக்கேன், அதை மட்டும் கேக்குறேன். என்ன எல்லாரும் அடிப்பாங்க அப்புறம். நித்தமும் அழுதாள் இந்தியத்தாய், தன் நிலைமை மாறிட தத்தளித்தாள். முத்தை ஈன்றாள் புத்தலிபாய், அதை சொத்தாய் ஏற்றாள் இந்தியத்தாய். எங்களுக்கு கிடைச்ச சொத்து நீங்கம்மா, கிடைச்ச சொத்து அதுவா இருக்கும். எங்க நம்முடைய சொத்து, அதனாலதான் அப்பா அம்மான்னு கூப்பிடுறாரு. எப்படி சிவன் காரைக்கால் அம்மையாரை, அம்மா மன்னிக்கணும், எப்படி சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை வரும் இவள் நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அப்பா அவங்கள பாருங்க எங்க அம்மான்னு சொன்னாங்க. காரணம் இப்பதானே தெரியுது. ரொம்ப 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 அருமை. தலைமை ரெடியா இருக்காங்க உங்களை பாராட்டுவதற்கு. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. உண்மையிலேயே சிறப்பு, சொல்ல வார்த்தை இல்லம்மா. ஏன்னா தமிழ் நம்மள வளர்த்து எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அது தோண்ட 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 அந்த புதையல் வந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு வகையில அந்த ஊற்றெடுத்து பாய்வது போல பொக்கிஷமா அது நமக்கு ஒவ்வொன்னையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மனிதத்தையும் வளர்க்கின்றது. என்ன இன்னும் சொல்ல போனா அந்த உணர்வு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் அந்த தலைப்புல எனக்கு கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசின, எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு உணர்வுகள் இன்றி மனிதம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும், அது ஆணோ பெண்ணுன்னு இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த உணர்வு, அதாவது கோபம், ஆசை, பாசம், இப்படி இந்த பல உணர்வுகள் இருக்கு. ஆனா அந்த உணர்வை தாண்டி இன்றைக்கு மனிதன் போகின்ற பாதை உணர்ச்சிகளுக்கு அடிமையாகுவதால் தான்.
இப்ப எனக்கு கோபம் இருக்குன்னாக்கா, இப்ப அம்மா கிட்ட அம்மா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி, இது ஏமா அப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டா அதுல எந்த பிரச்சனையுமே வராது. அந்த கோபமாகப்பட்டது என்ன ஆகுதுன்னா வெறித்தனமாக மாறும் பொழுதுதான் அங்க மோதல் வருது, பிரிவுகள் வருது, பிணக்குகள் வருது, அழிவுக்கே உயிர் பலியாகக்கூடிய நிலை. ஆக இந்த உணர்வுகள் நம்மளை எவ்வளவு அந்த தமிழ் உணர்வு வர 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 இந்த பொக்கிஷங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கு. அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா. அதை கேட்க கேட்க திகட்டாத இருந்தது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிகுந்த சிறப்பு அம்மா. நீங்கள் கூட ஒரு வார்த்தை அதில் படித்திருந்தீர்கள். அதை வைத்து ஒரு தன்னுணர்ச்சி கவிதை போல ஒன்றை எழுதிவிட்டேன். 2 வரிகள் தான். அரியாசனமாய் நம்மை இருத்தி அரியாசனத்தில் அமர்கிறார்கள். அரியாசனமாய் நம்மை இருத்தி அரியாசனத்தில் அமர்கிறார்கள். நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அது அப்படி எழுதணும்னு தோணுச்சு. சிறப்பு அம்மா, மிகுந்த நன்றி. சொல்லுங்க ஐயா. இதுல பிடிச்ச வரி இருக்குது. சத்தமின்றி வெடிவெடித்தான் அந்நியன் சமுத்திரம் தாண்டி ஓட வைத்தான். அது நல்ல வரியா இருந்தது எனக்கு. அதே மாதிரி கத்தியும் கூட மழுங்கிவிடும். அதாவது அந்த அகிம்சையின் முன்னாடி, அன்பின் முன்னாடி கத்தியும் கூட மழுங்கிவிடும் என்ற வரி. அதே மாதிரி நம்ம கற்பகாம்மா சொன்ன அந்த வரிகள். அவர் யாரையும் தாக்கல, ஆனா இவங்க என்ன சொல்ற, குத்தி கிழித்தான் அந்நியனை அப்படின்னு எழுதுறாங்க. அவர் யாரையுமே தாக்கல, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, குத்தி கிழித்தான் அந்நியனை. நல்ல நல்ல வரிகள், நிறைய வரிகள், எல்லா வரிகளுமே சிறப்பான வரிகளாக, சிறப்பு வரிகளாக. குத்தி கிழித்தான் அந்நியனை இவன் கூர்வாள் என்பது அன்பாகும். சிறப்பு. அத்தனை வரியும் அற்புதமாய் அளித்தார் கவிதை பெட்டகமாய். முத்தினை கடலில் தேர்ந்தெடுத்து முழுதாய் கவிதை என்கின்றார். முத்தினை கடலில் தேர்ந்தெடுத்து, தமிழ் கடலில் தேர்ந்தெடுத்து முழுதாய் கவிதை நமக்கு அளித்தார். பத்தரை மாட்டு தங்கம் இவர். காந்தி பத்தரை மாட்டு தங்கம் தான். அதை பத்தி நான் எங்க அம்மாவை பத்தி சொல்றேன். பத்தரை மாட்டு தங்கம், பைந்தமிழ் பேசும் சிங்கம் இவர். முத்திரை கவிதை அளித்திட்டார், முழுமதி போல ஜொலித்திட்டார். வாழ்கம்மா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்ல கவிதை. அப்பா, இந்த வரிகளை அப்படியே குறிச்சு வச்சுக்கோங்க. ராஜாமணி அம்மாவுடைய அடுத்த நூலுக்கு முகவுரை, அணிந்துரை. மிகுந்த சிறப்பு ஐயா. மறுபடியும் ஓட விட்டு அதை எடுத்துக்கலாம். நாம நல்ல ஒரு நிறைவான கவிதையை அளித்து இந்த கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக நிறைவு செய்து கொடுத்தார்கள் திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்கள். சிறப்பாக இருந்தது. திருமதி பாவை புயல் வி ராணி அம்மையார் அவர்கள் இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக வழி நடத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே இந்த கவியரங்கம் நிறைவடைகிற நிலையிலே கற்பகமா நீங்க பேசிட்டு இருங்கம்மா. 2 வார்த்தை பேசுங்க கற்பகம். அப்படியே நன்றி உரையா சொல்லிட்டே இருந்தேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். தலைமையேற்ற அம்மா சொன்னது போல காந்தியடிகளை பற்றிய இந்த செய்தி உலகமெங்கும் ஒலிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் முதலாக கவி பாடிய கதீஜா அம்மையார் முதல் இறுதியாக இதயங்களை வென்ற ராஜாமணி அம்மையாரின் எழுத்துகள் வரை அத்தனையும் வரலாற்றில் பொறிக்க வேண்டிய அல்லது பதிக்க வேண்டிய செய்தி. ஏறத்தாழ
அவற்றில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் எல்லோருடைய நோக்கமும் மகாத்மா காந்தியடிகளின் வழிகளை பின்பற்ற வேண்டும், அவருடைய கொள்கைகள் உயிர் பெற வேண்டும், அவர் கனவு கண்ட சமுதாயம் மலர வேண்டும், அதற்கு நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற இந்த உந்துதல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு விதை. அப்ப நீலகண்ட தமிழன் குறிப்பிட்டது போல ஒரு 100 பாரதியை உருவாக்குவேன் என்று சூளுரைத்தார். நாம் மகாத்மா காந்தியை உருவாக்க வேண்டாம், அவர் வகுத்த பாதையில் நடக்க வேண்டிய மனிதத்தை உருவாக்கினால் போதும். மனமாற்றம் என்பது ஒரு சடுதியில் நிகழக்கூடியது. அன்பு வழிதான் அவருடைய வழி. அம்மையார் தன்னுடைய கவிதையில் குறிப்பிட்டது போல அவருடைய பள்ளியில் மாணவர்களை தண்டிக்க அவர் பயன்படுத்திய உபாயம் அன்புதான். அப்படி அந்த அன்பை நம் அருகிருப்போரிடம் விதைக்க ஆரம்பித்தால் வெறுப்பவர்கள் கூட வெட்கி தலைகுனிவார்கள். இந்த சமூகத்திற்கு நம்முடைய பங்களிப்பு அன்பாக இருக்கட்டும் என்று அவர்களும் தொடங்குவார்கள். சமுதாயம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நாம் நம்மிடம் இருந்த அந்த மாற்றத்தை தொடங்குவோமே. ஆனால் இந்த பாரதம் உலகிற்கெல்லாம் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, மனிதத்திலும் மனிதாபிமானத்திலும் மிக உயர்ந்த நன்னாடாக மாறும் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலகிற்கு சொல்லுகின்ற கருத்து. அந்த வகையிலே இன்றைய கவியரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதி தருவாயில் இருக்கின்றோம். இதில் பங்கேற்ற அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்வை பற்றி சொல்லி சத்திய சோதனையை நித்திய சாதனையாக இல்லந்தோறும் படித்த வழி நடக்க உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. இது நல்ல வழி, காந்தி காட்டிய வழி, சத்திய வழி, தர்ம வழி. இந்த வழிதான் நம்ம இந்தியாவின் வழி. இது அறம் சார்ந்த நாடு. அன்புதான் இங்கு பிரதானம். அன்பை விதைப்போம், அருள் நிறைந்தவராக வாழ்வோம், பகைவனையும் அன்பால் வெல்வோம் என்று கூறி அடுத்து உரையை தொடருமாறு ராஜாமணி அம்மையாரை கேட்டு திருமதி சிவகாமி அப்பா சிவகாமி அம்மா இருக்காங்களா பாருங்க. சிவகாமி அம்மா வடிவமைத்து கொடுத்த செய்து கொண்டு கொண்டார் திருமதி சிவகாமி அம்மையார் இருக்கிறார்கள். நிறைவு செய்யுமாறு வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். இன்றைய கவியரங்கு மிகவும் சிறப்பாகவே நடந்தேறியது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அங்கங்கள் அனைவரும் அவருடைய கவிதைகளை பாடியும் படித்தும் சிறப்பு செய்தனர். இன்றைய கவியரங்கில் புது கவிஞர்களும் இணைந்து சிறப்பித்தார்கள். இது போல மற்றவர்களையும் இணைத்து அவர்களும் இதில் பங்கெடுத்து காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பெருமையை கவிதையாக வடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த கவியரங்கம் இன்று 14வது நிகழ்வாக நடந்தேறியது. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஐயா ஒரு நிமிடம் ஐயா. இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள் இணைய வழியில் இதான் முதன் முறை, அவர்களுக்கு பரிச்சயம் இல்லை, அதனால் சிறு தடுமாறினார்கள். ஆகவே மன்னிக்கவும். எனக்கும் சில தடங்கல்கள், நடுவில் சில கவிகள் கேட்க இயலவில்லை. ஆகவே அதை கொஞ்சம் இந்த பதிவு எனக்கு இருந்து ஏதாவது ரெக்கார்டிங் என்ன கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கா நலமாக இருக்கும். இந்த கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி.